Welcome back to 100 days of coding Python. Today is day 6. So இன்னைக்கு நம்ம என்னென்னலாம் பார்க்க போறோம்னா ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்க்க போறோம். ஆல்ரெடி ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்டிங்ல வந்து பார்த்துருப்போம், லைக் பிரிண்ட் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி பேசிக் மட்டும் பார்த்துருப்போம். ஸோ இன்னைக்கு இன்னொரு ஃபங்க்ஷன் வந்து ஒன்று பார்க்க போறோம் அண்ட் கோட் பிளாக்ஸ் வந்து பார்க்க போறோம் அண்ட் தென் ஃபார் லூப் வந்து எஸ்டர்டே பார்த்துட்டோம். ஸோ இன்னைக்கு while loop வந்து பார்க்க போகிறோம். ஸோ which is very very important topic and sensitive topic also. So let's get started. அண்ட் தென் இன்னைக்கு ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ண போகிறோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கெரல்னு வரும். ஸோ இதோட ப்ரொனன்சியேஷன் கூட தெரில, கெரல் த ரோபோட். ஸோ ரோபோட். ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து பில்ட் பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபங்க்ஷனாக என்ன, ஒரு விஷயத்தை வந்து நடத்தி காட்டுறது. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து பிரிண்ட் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தோம். ஸோ பிரிண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, லைக் வந்து அதை வந்து நமக்கு அவுட்புட்டாக ஷோ பண்ணுறதுக்காக வந்து பிரிண்ட் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணோம். அண்ட் தென் லென் வந்து பார்த்தோம். ஸோ லென் எதுக்குன்னா எத்தனை கேரக்டர் அதில் இருக்குது அப்படிங்கிறத ஃபைன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணோம். ஸோ அதே மாதிரி இப்போ பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா டிஃபைனிங் ஃபங்க்ஷன். ஸோ இது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லைக் பிரிண்ட் ஃபங்க்ஷன், லென் ஃபங்க்ஷன் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பைத்தானில் இன்பில்டாக இருக்குது. ஸோ நம்ம ஒரு ஃபங்க்ஷனை வந்து புதுசாக வந்து க்ரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு நம்ம இந்த ப்ராம்ப்ட் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ டிஇஎஃப் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக நான் இந்த வந்து மை ஃபங்க்ஷன் அப்படின்ட்டு வந்து இந்த இடத்துல போட்டிருக்கேன். ஸோ இந்த இடத்துல நமக்கு நீங்கள் கோடில் வந்து பார்ப்பீங்க, இது வந்து லைக் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி இதை வந்து சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இங்கே மை ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதை ஒரு விஷயத்த பண்ணும். ஸோ இந்த விஷயம் நடந்ததுக்கப்புறம் அது முடிஞ்சிருச்சுன்னா அடுத்து இந்த விஷயத்த பண்ணும். ஸோ அடுத்து இன்னொரு விஷயம் இதுவும் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்து இந்த விஷயத்த பண்ணும். ஸோ இதை வந்து லைக் இதை வந்து இப்போ பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதை நீங்கள் வந்து கோடில் பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து புரியும். லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஃபங்க்ஷன் பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய தெரியும். ஸோ இது வந்து நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம், பிரிண்ட் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் நம்ம வந்து வேறு என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃப்ளோட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் நம்ம வேறு என்ன லென் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம், லிஸ்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம், அண்ட் ரேஞ்ச் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இது வந்து ஆல்ரெடி இன்பில்டாகவே இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பைத்தான் இன்டர்பிரிட்டர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து ஆல்ரெடி இன்டர்பிரிட்டட், அதாவது ஆல்ரெடி பைத்தானில் இருக்குது. ஸோ நம்மளாக ஒரு ஃபங்க்ஷன் வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ விச் இஸ் கால்டு, ஸோ அது வந்து அவர் ஃபங்க்ஷன். ஸோ நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனை வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஸோ ஆல்ரெடி நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன், இப்போ கோடில் வந்து சொல்கிறேன். ஸோ பேசிக்காக வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஃபங்க்ஷன், அதாவது ஒன் செகண்ட், இப்போ நான் வந்து ஃபங்க்ஷன் மட்டும் சொல்லிடுறேன். ஸோ ஃபங்க்ஷன் வந்து என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிரிண்ட் வந்து யூஸ் பண்ணிட்டு நம்ம ஹலோ அப்படின்னு வந்து டைப் பண்ணிட்டு இதை வந்து நம்ம பார்த்தோம்னா நமக்கு அவுட்புட் ஹலோ. இது வந்து பிரிண்ட் ஃபங்க்ஷன். ஸோ அடுத்து நம்ம வந்து லைக் லென், அதாவது எத்தனை இது இருக்குது கேரக்டர் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு லென் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஹலோ அப்படின்னு வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கு நான் சும்மா ஒரு நேம் வந்து வச்சுக்கிறேன். ஸோ விச் இஸ் கால்டு நம் அப்படின்னு, அதாவது நம்பர் கேரக்டருக்காக நான் வந்து அப்படி வச்சுக்கிறேன். ஸோ இதை வந்து நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இதை வந்து இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ இது எத்தனை நம்பர் இருக்குது, லைக் 5 இருக்குது அப்படின்னு வந்து ஷோ ஆகிடுச்சு. ஸோ இது வந்து ஃபங்க்ஷன். ஸோ விச் இஸ் இப்போ நம்ம க்ரியேட் பண்ண போகிறது வந்து நம்மளாக வந்து ஓன் ஃபங்க்ஷன் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ விச் இஸ் அவர் ஓன் ஃபங்க்ஷன். ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன ப்ராம்ப்ட், என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டிஃபைனிங் ஃபங்க்ஷன் அப்படின்னு நான் வந்து வீடியோவில் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அதுவே வந்து கலரை வந்து இன்டர்கேட் பண்ணி வந்து காமிக்கும். சாரி ஃபங்க்ஷன். ஸோ இந்த இடத்துல ஓப்பன் ப்ராக்கெட் வந்து யூஸ் பண்ணிட்டு அண்ட் இந்த க்ளோஸ் ப்ராக்கெட் வந்து இந்த கோலன் வந்து யூஸ் பண்ணும். ஸோ இப்போ வந்து லைக் நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நான் ஒரு என்ட்ரு தட்டினேன்னா எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஷோ ஆகுது. ஸோ விச் இஸ் இந்த கேப் வந்து பார்த்திங்கன்னா 4 ஸ்பேஸாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பின்னாடி வந்து பார்ப்பீங்க. ஸோ இந்த இன்டகிரேட்டட் வந்து இருக்கணும். ஸோ மெயினாக ஸோ இது இருந்தால் தான் வந்து இதில் வந்து இது ரன் ஆகும். ஸோ ஒன் செகண்ட், பிரிண்ட் அப்படின்னு வந்து பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் வந்து இதை ரன் பண்ணுறேன். ஸோ இது ரெண்டும் வந்திருக்கு, இது ஏன் வரல அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இப்போ இதை டெலீட் பண்ணிடுறேன். ஸோ இதை வந்து டெலீட் பண்ணிடுறேன். ஸோ இதை வந்து நான் இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெறும் எக்ஸிட் கோடு
N0 அப்படின்னு வந்துருச்சு. ஸோ விச் மீன்ஸ் இது வந்து லைக் நம்ம பண்ணது கரெக்டு, பட் அவுட்புட்டில் ஷோ ஆகலை. ஸோ அது எதனால் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஸோ அதுக்கு நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம ஒன்று சேவ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதுதான் வந்து மை ஃபங்க்ஷன். ஸோ இந்த இடத்துல வந்து நான் F டைப் பண்ணாலே எனக்கு வந்து லைக் லிட்ரலாக வந்து ஷோ ஆகுது. நான் இப்போ டேபை ப்ரெஸ் பண்ணனா எனக்கு வந்து அது வந்து அப்படியே வந்துடும். ஸோ இப்போ நமக்கு அவுட்புட்டில் ஷோ ஆகும் ஹலோ அப்படின்ட்டு. ஸோ பார்த்தீங்களா, ஸோ சின்டெக்ஸ் எரர்ஸ். வாட் இஸ் சின்டெக்ஸ் எரர்? ஸோ இன்வேலிட் ஃபங்க்ஷன் FUNCTION. சாரி, இந்த இடத்துல வந்து நம்ம இதை தான் ஆட் பண்ணல. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல C வந்து இருக்குது. அண்ட் இப்போ நான் வந்து இதை ரன் பண்ணுறேன், எனக்கு ஹலோ அப்படின்னு வந்து ரன் ஆயிடுச்சு. ஸோ விச் மீன்ஸ் இது வந்து டிஃபைனிங் ஃபங்க்ஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இதுக்கு மீனிங் என்னென்னா வச்சுக்கோங்க, நம்ம ஒரு ஃபங்க்ஷனை வந்து க்ரியேட் பண்ணுறோம். ஸோ அதுக்காக இந்த ஃபங்க்ஷன் வந்து ரன் ஆகுது. ஐ மீன் இதை நீங்கள் பின்னாடி இப்போ பார்ப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம ஒரு ஃபங்க்ஷனை வந்து க்ரியேட் பண்ணுறோம், அதை வந்து ஃபைனலாக யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய கோடு எழுதுவோம். ஸோ அதை வந்து இந்த சின்ன ஃபங்க்ஷன், அதாவது இந்த இப்போ இதில் வந்து நான் நிறைய கோடு லைக் பிரிண்ட் ஹலோ அப்படின்னு வந்து வேர்ல்டு அப்படின்னு வந்து டைப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இதில் நிறைய கோடு லைக் 10-15 கோடு இருக்குன்னா ஃபைனலாக இந்த ஒரு இதை போட்டாலே நமக்கு இதோட அவுட்புட் வந்து வந்துடும். ஸோ நீங்கள் பின்னாடி பார்ப்பீங்க. ஸோ வெயிட் அண்ட் வாட்ச். கெரல் த ரோபோட் அப்படின்ட்டு வந்து ஒரு கேம் வந்து விளையாட போகிறோம். ஸோ விச் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு ரோபோட்டை வந்து கைட் பண்ணுறோம். ஸோ இப்போ இது வந்து நம்ம வீடுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து லைக் ஷாப், இது வந்து ஒரு கடை இருக்குது. ஸோ நம்ம ஒரு ரோபோட்டை சொல்லி நம்ம போயிட்டு கடையில் போயிட்டு வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதை வந்து இந்த கேமில் வந்து நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ரோபோட்டை போயிட்டு இந்த இடத்துல போய் வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து கேட்காது. நம்ம ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் நம்ம வந்து லைக் வந்து அதை கைட் பண்ணோம். ஸோ கோ ஸ்ட்ரைட், கோ லெஃப்ட், லைக் நம்ம 10th அந்த மாதிரி படிச்சிருப்போம். ஸோ ரோட் த மேப், லைக் எனக்கே மறந்துச்சு. ஸோ ரோட் த மேப் அப்படின்ட்டு ஒரு இது படிச்சிருப்போம். ஸோ கோ ஸ்ட்ரைட் அண்ட் டேக் லெஃப்ட் அந்த மாதிரி. ஸோ இது மாதிரி நம்ம வந்து லைக் அந்த ரோபோட்டுக்கு நம்ம கைட் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து இந்த கெரோல் த ரோபோட். ஸோ இந்த கேமை வந்து நம்ம இப்போ வந்து பில்ட் பண்ண போகிறோம். ஃபைனலாக அப்படி வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து பில்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு எந்த வெப்சைட்டில் பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரீபக் வேர்ல்டு அப்படின்ற ஒரு வெப்சைட்டு. ஸோ நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ரீபக் வேர்ல்டு அப்படிங்கிற வெப்சைட்டில் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து ரீபக் வேர்ல்டு அப்படிங்கிற ஒரு கேமில் இருக்கீங்க. ஸோ இது வந்து நீங்கள் ஜஸ்ட் ரீபக் வேர்ல்டு டைப் பண்ணாலே இந்த மாதிரி ஒரு பேஜுக்குள்ளே வந்துடும். ஸோ நீங்கள் வந்து இந்த வெப்சைட்குள்ளே வந்துடுங்க. ஸோ இதில் வந்து நம்ம லைக் இந்த கேம் வந்து விளையாட போகிறோம். ஸோ அதை தான் நான் ஆல்ரெடி சொன்னேன், கெரல் த ரோபோட் அப்படின்ட்டு. ஸோ நம்ம வந்து இந்த ரோபோட்டுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ அலோனில் இருக்குது. ஸோ அதர் வேர்ல்டில் இருந்துச்சுன்னா லைக் அதெல்லாம் சேஞ்ச் ஆகும். நீங்கள் ஜஸ்ட்டு வந்து அலோன் அப்படிங்கிறதுல கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரீபக் கீபோர்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து கமாண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூவ், டர்ன் லெஃப்ட், டேக், புட், டாஸ், பாஸ் இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த இடத்துல மூவ் அப்படின்னு வந்து ஒரு ப்ராம்ப்ட் வந்து இது பண்ணுறேன். ஸோ இதை வந்து லைக் நான் வந்து ரீசெட் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது வந்து ரன் ஆகும். ஸோ இப்போ வந்து லைக் நான் இந்த கோடை வந்து ரன் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு ஸ்டெப்பு மூவ் ஆயிடுச்சு. ஸோ விச் இஸ் லாஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் கம்ப்ளீட் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து மறுபடியும் இது வந்து மூவ் அப்படின்னு வந்து கொடுக்குறேன். ஸோ அண்ட் தென் மறுபடியும் நான் வந்து டர்ன் லெஃப்ட் அப்படின்னு வந்து கொடுக்குறேன். ஸோ அதை நான் வந்து மறுபடியும் வந்து ரீட் பண்ணிட்டு இப்போ மறுபடியும் இது வந்து லைக் இங்கே வந்து இது வந்து திரும்பி நிற்கிது. ஸோ விச் இஸ் இது வந்து கரெக்டாக ரன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் வந்து டர்ன் ரைட் அண்ட் இப்போ இந்த இடத்துல வந்து டர்ன் ரைட் அப்படின்னு போட்டு மறுபடியும் 3 வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து கோடு வந்து தப்பாக வரும். ஐ மீன் நம்ம வந்து இதை கம்ப்ளீட் பண்ண முடியாத மாதிரி வரும் பாருங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ரன் ஆகி இந்த இடத்துல திரும்ப முடியாது. எரர் ஃபவுண்ட் அட் நியர் லைன் 3. ஸோ அதாவது இதுக்கு அடுத்து வந்து மூவ் ஆகுது. ஏன்னா இது இதுக்கப்புறம் இது டர்ன் ரைட் வந்து இந்த சைடு திரும்பிடும். அதுக்கப்புறம் மூவ் வந்து கீழே வந்து போக முடியாது. ஸோ அதனால தான் இந்த இடத்துல வந்து நம்ம வந்து தப்பாக வந்து கோட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து காமிக்குது. ஸோ இதுக்கும் இந்த டிஃபைனிங் ஃபங்க்ஷனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ இந்த மூவை வந்து லைக் வந்து இப்போ 1 செகண்ட் இப்போ நான் வந்து டர்ன் லெஃப்ட்
turn turn left அப்படின்னு வந்து போட்டிருக்கேன். ஸோ மறுபடியும் வந்து turn left அப்படின்னு வந்து போட்டேன். ஸோ இதை நான் வந்து இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ இது வந்து திரும்பி நின்றுச்சு. ஸோ ஓகேவா, ஒன் செகண்ட். ஸோ இப்போ நான் வந்து இங்கே மூவ் அப்படின்னு வந்து போடுறேன். ஸோ மறுபடியும் மூவ் அப்படின்னு வந்து போடுறேன். ஸோ இது வந்து நம்ம இது கூட பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து இதை மறுபடியும் வந்து ரன் பண்ணுறேன். ஸோ இது 2 ஸ்டெப், அதாவது இது எப்படி நடக்குது அப்படின்னு மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ நான் இப்படி ரன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்டெப் வருது மூவ், அடுத்து வந்து மூவ், மறுபடியும் வந்து லெஃப்ட்டு, இப்போ திரும்பவும் இந்த இடத்துல பாருங்கள் டேர்ன் ஆகும். ஸோ மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து மறுபடியும் டேர்ன் ஆயிடுச்சு. ஸோ லெஃப்ட் வந்து டேர்ன் ஆயிடுச்சு. ஸோ இதே தான். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் எப்படி வந்து இதை டிஃபைன் அப்படிங்கிறதுல டிஃபைனிங் ஃபங்க்ஷனில் போடுறது அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக பாருங்கள். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் புதுசாக வந்து டெஃப் அப்படின்னு வந்து போகிறேன். ஸோ இது எல்லாத்தையும் நான் டெலீட் பண்ணிக்கிறேன். ஸோ டெஃப் நான் வந்து புதுசாக வந்து டேர்ன் அரவுண்ட், அதாவது திரும்பி நின்று அப்படிங்கிறதுக்கு மெயினாக வந்து நீங்கள் இந்த கோலன் வந்து ஆட் பண்ணணும். ஸோ விச் இஸ் வெரி ஈஸி. ஸோ இப்போ நான் வந்து 3 4 1 2 3 4 ஸ்பேஸ் வந்து விடணும். turn மறுபடியும் டேர்ன் லெஃப்ட் left. ஸோ மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா டேர்ன் லெஃப்ட். ஸோ இப்போ நான் இந்த இடத்துல லைக் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல வந்து டேர்ன் அரவுண்ட் இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் விட்டுருக்கேன். இந்த இடத்துல ஸ்பேஸ் வராது. ஒன் செகண்ட். ஸோ இந்த இடத்துல நான் ஸ்பேஸ் விட்டுருக்கேன். லைக் இந்த இடத்துல நான் வந்து ஜஸ்ட் வந்து டேர்ன் அரவுண்டுன்னு மட்டும் டைப் பண்ணுறேன். turn around. ஸோ டேர்ன் அரவுண்ட் மட்டும் இப்போ டைப் பண்ணி இப்போ நான் வந்து ரன் பண்ணுறேன். ஸோ கம்ப்ளீட். ஒன் செகண்ட். could not linear error might want to contact my program description. ஸோ இந்த கோலன் வந்து போடலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த கோலன் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம இந்த டபுள் கோலன் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ மறுபடியும் வந்து ரன் பண்ணுறேன். ஸோ இந்த கோடு இது வந்து 2 டைம் உங்களுக்கு புரியணும்னா ஸோ இப்போ வந்து பாருங்கள், இது வந்து 2 தாட்டி மூவ் ஆயிடுச்சு, மறுபடியும் 2 தாட்டி டேர்ன் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஒரு கோட்லேயே வந்து இது வந்து நம்மளாக வந்து கோடு வந்து ரெடி பண்ணியிருக்கோம். விச் மீன்ஸ் நம்மளாக வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டேர்ன் அரவுண்டு மட்டும் நீங்கள் க்ரியேட் பண்ணாலே போதும். ஸோ உங்களுக்கு லைக் நல்லா இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் டேர்ன் லெஃப்ட் அப்படின்னு வச்சுருக்கேன். நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும். ஸோ இது வந்து நம்ம வந்து லைக் சின்னதாக வந்து கோடை வந்து நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மூவ் அப்படின்னு வந்து டைப் பண்ணுறேன். மறுபடியும் வந்து மூவ் அப்படின்னு வந்து டைப் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல வந்து லைக் ப்ராப்ளம் சம்திங். ஸோ மறுபடியும் வந்து கீழே வந்துட்டு அப்படின்னு டைப் பண்ணுறேன். மறுபடியும் வந்து மூவ் அப்படின்னு வந்து டைப் பண்ணுறேன். மறுபடியும் வந்து டேர்ன் அரவுண்ட். ஸோ இப்போ இதை ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மூவ் ஆயிடுச்சு, திரும்பிடுச்சு. ரோபோட் வந்து நேராக இருக்கிறது வந்து திரும்பிடுச்சு. இதை ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நம்ம கோடு வந்து கரெக்டாக வந்து பண்ணியிருக்கோம். விச் மீன்ஸ் இருங்க உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து லைக் ஃபஸ்ட்டு வந்து மூவ் ஆயிடுச்சு, திரும்பி நின்றுச்சு, மறுபடியும் வந்து மூவ் ஆயிடுச்சு, சாரி 2 தாட்டி மூவ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ அடுத்த கோடு என்ன ரன் ஆகும்னா டேர்ன் அரவுண்ட். விச் மீன்ஸ் இந்த இடத்துல டேர்ன் லெஃப்ட் இந்த இடத்துல இப்போ 2 தாட்டி டேர்ன் ஆகும். ஸோ இப்போ பாருங்கள்
2 தாட்டி இந்த இடத்துல இப்போ டேர்ன் ஆக போகுது. ஸோ டேர்ன் ஆகிடுச்சு. மறுபடியும் வந்து மூவ்க்கு வருது. ஸோ இந்த கோடு வந்து என்னத்தை எக்ஸிக்யூட் பண்ணணும்னா, ஸோ இந்த 2 லைன் கோடை இது வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ ஐ ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். இந்த டேர்ன் அரவுண்டுங்கிறது இந்த 2 லைன் கோடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ மறுபடியும் இது வந்து மூவ் ஆகும். ஸோ மறுபடியும் டேர்ன் அரவுண்ட். ஸோ நேராக வந்து நின்றுச்சு. ஸோ ஐ ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ரீடபுளாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரீடபுளாக இருக்கும். விச் மீன்ஸ் இப்போ இது இல்லாமல் நான் இந்த இடத்துலேயே வந்து 2 தாட்டி வந்து ஸோ பாருங்கள், இப்போ இந்த இடத்துலேயே நான் வந்து டேர்ன் லெஃப்ட் அப்படின்னு வந்து போடுறேன். மறுபடியும் வந்து டேர்ன் லெஃப்ட் அப்படின்னு வந்து போடுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2 டைம் நம்ம வந்து டைப் பண்ணிகிட்டு இருக்கணும். ஸோ இதை வந்து ஒரு டைம் வந்து இதை வந்து டைப் பண்ணாலே போதும். ஸோ ஐ ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ எம் சேயிங். இப்போ உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் தரேன். ஸோ இந்த ரோபோட் வந்து பார்த்திங்கன்னா லைக் வந்து இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த 4 பாக்ஸ் வந்து போயிட்டு மறுபடியும் இங்கே வரணும். ஸோ இங்கே வரணும், மறுபடியும் இங்கே வரணும், மறுபடியும் இங்கே வரணும், மறுபடியும் இங்கே வரணும். ஸோ அதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்ட்டு நீங்கள் வந்து நினச்சிக்கோங்க. லைக் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நான் வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3 லெஃப்ட் வந்து கொடுத்துருக்கோம். விச் மீன்ஸ் இது வந்து இந்த இடத்துல வரும். ஸோ இப்போ டேர்ன் லெஃப்ட்டுங்கிறது ஃபஸ்ட்டு இது வந்து நேராக திரும்பிடும். ஸோ இப்போ மறுபடியும் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து நேராக திரும்பிடும். டேர்ன் லெஃப்ட்டு இப்போ நேராக திரும்பிடுச்சா. இப்போ மறுபடியும் வந்து மூவ் ஆகுது. ஸோ முன்னாடி மூவ் ஆகுது, மறுபடியும் வந்து மூவ் ஆகுது. மறுபடியும் வந்து டேர்ன் ரைட்டுன்னு கொடுத்துருவோம். ஸோ இந்த இடத்துல 3 தாட்டி மூவ் ஆகும். டேர்ன் லெஃப்ட். ஸோ லெஃப்ட்டு, மறுபடியும் ஒரு லெஃப்ட்டு. இப்போ மறுபடியும் வந்து மூவ் ஆகும். ஸோ மூவ் ஆயிடுச்சு. மறுபடியும் அதே தான் இப்போ வந்து ரன் ஆகிட்டே வந்து மறுபடியும் நின்ன இடத்துல வந்து நின்றுச்சு. ஸோ ஐ ஹோப் நீங்கள் அதை கரெக்டாக வந்து பண்ணியிருப்பீங்க அப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹர்டல் லூப் சேலஞ்ச் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நான் உங்களுக்கு வந்து இந்த லிங்க்கை வந்து நான் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ஃப்ளாகை வந்து இப்படி போயிட்டு வந்து இந்த மாதிரி போயிட்டு வந்து இது வந்து இந்த ஃப்ளாகை வந்து ஃபைனலாக வந்து ரீச் பண்ணணும். ஸோ விச் இஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து இந்த லைக் பாக்ஸ் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ இதுலேயுமே இது வந்து பாதி வந்து கரெக்டாக தான் இருக்குது. ஸோ டேர்ன் லெஃப்ட் ரைட்டு கொடுத்துரும். ஸோ இதில் மெயினாக வந்து இன்னொன்று ஆட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நம்ம 3 வந்து ஆட் பண்ணால் தான் லைக் அதாவது இது இந்த சைடு ரிட்டன் வராமல் இப்படி போகும். ஸோ இப்படி போயிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த பாக்ஸ் மாதிரி வரும். ஸோ ஒரே நிமிஷம், முன்னாடி வந்து இப்படி நேராக மேலே போகிறதுக்கு பார்த்தோம். ஸோ இப்போ முன்னாடி வரணுங்கிறதுக்காக இந்த இடத்துல நான் ஒரு மூவ் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ விச் இஸ் உங்களுக்கு வந்து புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து 3 டேர்ன் லெஃப்ட், அதுக்கப்புறம் டேர்ன் ரைட். ஸோ மறுபடியும் வந்து டேர்ன் ரைட். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து இந்த இடத்துல மறுபடியும் வந்து நான் லெஃப்ட்டு கொடுக்கணும். ஸோ இது மறுபடியும் வந்து ரைட்டுனா இந்த சைடு வந்து இடிச்சிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து இது ரன் பண்ணி இந்த இடத்துல வந்து இடிச்சிடும் பாருங்கள். ஸோ இப்போ இது இந்த இடத்துல வந்து வாலை வந்து ஹிட் பண்ணிடுச்சு. ஸோ அதனால் நான் இந்த இடத்துல வந்து நான் வந்து இந்த இடத்துல என்ன கொடுக்கணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட்டுன்னு வந்து கொடுக்கணும். ஸோ லெஃப்ட்டில் வந்து கொடுத்துரும். இந்த சைடு மூவை வந்து இது பண்ணிடணும். ஸோ ஐ ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இப்போ நான் வந்து இதை வந்து மறுபடியும் வந்து ரன் பண்ணுறேன். ஸோ இது ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ மறுபடியும் வந்து இந்த இடத்துல வந்து இது நின்றுச்சு. ஸோ டிட் நாட் ஃபாலோ த கரெக்ட் பாத், விச் மீன்ஸ் நம்ம வந்து அவ்வளோதான் கோடு எழுதியிருக்கோம். ஸோ இது வந்து எத்தனை தாட்டி போயிட்டு வருது, 1 2 3 4 5 6. ஸோ 6 தாட்டில் போயிட்டு வந்து இது வந்து நிற்கிது. ஸோ நம்ம இதை என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இதை அப்படியே வந்து காப்பி பண்ணிவிட்டு ஸோ Ctrl + V ஸோ 6 தாட்டி லைக் 1 2 3 4 1 2 3 4 5 6. ஸோ 6 தாட்டி இது வந்து இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து இதை ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து இது வந்து பார்த்திங்கன்னா 6 தாட்டி போயிட்டு கரெக்டாக இந்த ஃப்ளாகை வந்து இது வந்து ரீச் ஆயிரும். ஸோ விச் இஸ் வெரி வெரி ஈஸி. ஸோ இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதே நம்ம வந்து இப்போ எதுக்கு நம்ம டிஃபைனிங் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த 6 தாட்டி டைப் பண்ணி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இது எங்கே போயிட்டு
லைக் இது வந்து நம்ம வந்து ரீபெக் இஸ் கரெக்ட், ஸோ ஒய்ஐ எக்ஸ் ஒய் பொசிஷன் இஸ் கரெக்ட் அப்படின்னு ஃபினிஷ் பண்ணுறோம், விச் மீன்ஸ் கரெக்டாக. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 58 லைன் கோடாக இருக்குது. ஸோ விச் இஸ் நம்ம இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல டிஃபைனிங் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ விச் இஸ் டிஇஎஃப். ஸோ டிஇஎஃப் நான் சும்மா வந்து இதுக்கு நேம் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜம்ப் அப்படின்னு வந்து வச்சுக்கிறேன். ஸோ ஜம்ப் அப்படின்னு வச்சுட்டு ஸோ இப்போ நான் வந்து இது எல்லாத்தையுமே வந்து டெலீட் பண்ணிடுறேன். ஸோ மீதி 5 நான் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணல. ஸோ இது எல்லாத்தையுமே நான் வந்து டெலீட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நான் வந்து ஜஸ்ட் சேயூ ஜம்ப் அப்படின்னு வந்து டைப் பண்ணால் நமக்கு லைக் 6 தாட்டி டைப் பண்ணணும். இப்போ ஒரு டைம் பண்ணி உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ கோட் இஸ் இன்டென்டட்லி கரெக்ட் டர்ன்ட் ஆஃப் சின்டெக்ஸ் விச் மீன்ஸ் இந்த இடத்துல என்ன வரும், லைக் கரெக்டாக தான் வந்து எல்லாம் பண்ணியிருக்கோம். டர்ன் லெஃப்ட் எல்லாமே கரெக்டு தான், அண்ட் மூவ் எல்லாமே கரெக்டு தான். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லாமே கரெக்டாக தானே பண்ணியிருக்கோம், விச் இஸ் நம்ம ஒரு டைம் வந்து ஜம்ப் பண்ணியிருக்கோம். ஸோ மூவ் டர்ன் லெஃப்ட் எல்லாமே கரெக்டாக தான் வந்துடுச்சு. ஸோ என்னாச்சு அப்படின்ட்டு மறுபடியும் ரன் பண்ணி பார்க்குறேன். த கோட் இஸ் நாட் டிஃபைன்டு கரெக்ட்லி, டர்ன் த ப்ராப்ளம் சின்டெக்ஸ் எரர் ஹைலைட்டிங் இஃப் திஸ் ஃபிக்ஸஸ் த ப்ராப்ளம் த ஃபைல் இஸ் எ பக், லைக் சம்திங் இஸ் ராங். ஸோ நல்லா மறந்துட்டேன். ஸோ விச் இஸ் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 தாட்டி வந்து தள்ளி தான் இருக்கணும். ஸோ இன்டென்டேஷன் வரும்னு சொன்னேன்ல. ஸோ இது வந்து இன்டென்டேஷனாக வந்துடும். ஸோ அதனால தான் வந்து இப்போ ரன் ஆகலை. ஸோ மெயினாக வந்து 4 ஸ்பேஸ் வந்து தள்ளி வரும். ஸோ இப்போ வந்து இதை ரன் பண்ணுறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா எத்தனை தாட்டி போயிட்டு வருதுன்னு பாருங்கள். ஸோ அவ்வளோதான். இது வரைக்கும் லைக் நம்ம முன்னாடி வந்து என்ன பண்ணோம், ஒரே இது வரைக்கும் இப்போ வந்து கொடுத்துருக்கோம். ஸோ விச் இஸ் ஸோ நம்ம முன்னாடி 50 லைன் கோடு எழுதணும், 58 லைனு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இந்த ஜம்பே வந்து நம்ம வந்து 6 லைன் கோடு 6 டைம் வந்து இது பண்ணிட்டோம்னா விச் இஸ் எத்தனை லைனில் முடியும், 6 டைம் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நான் மறுபடியும் வந்து இதை ப்ளே பண்ணுறேன். ஸோ இது எப்படி ரன் ஆகுது அப்படின்னு பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு மறுபடியும் வந்து இந்த ஜம்புக்கு மாறிடுது. ஸோ மறுபடியும் வந்து இப்போ ஒவ்வொரு ஜம்ப்பாக வந்து இதில் இது ரன் ஆகுது. இப்போ உங்களுக்கு புரியலன்னு எனக்கு தெரியும். ஸோ நான் சொல்கிறேன், இது ரன் ஆகி முடிக்கட்டும். ஸோ இது வேறு இவ்வளோ ஸ்டோ ஆகுது. ஸோ நம்ம 58 லைனில் கோடு எழுதினோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 22 லைன்லேயே கோடு எழுதி முடிச்சிட்டோம். ஸோ இதே நம்ம வந்து இப்போ ரேஞ்சிலே வந்து பண்ணலாம். ஸோ விச் இஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ இப்போ 22 லைனில் நம்ம கோடு எழுதியிருக்கோமா. ஸோ ஆக்சுவலாக இது என்ன நடக்குதுன்னா மறுபடியும் வந்து ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது எங்கே நிற்கிது, ஃபஸ்ட்டு ஒரு ஜம்ப்பு. ஸோ ஜம்ப்பு பண்ணாலே எதுக்கு வந்து இது ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மூவ் ஆகும் ஜம்பில், அதாவது இந்த ஜம்பில் வந்து இங்கே இருக்குது இது. ஸோ இந்த வேல்யூ, ஸோ இதெல்லாம் நடந்து முடிச்சுட்டு இப்போ இது வரும். ஸோ நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணுறேன், மூவ் ஆயிடுச்சு. டர்ன் லெஃப்ட் அப்படின்னா இப்போ 3 தாட்டி டர்ன் லெஃப்ட் ஆகும். ஸோ டர்ன் லெஃப்ட் அதாவது ஒரு தாட்டி டர்ன் லெஃப்ட் ஆயிடுச்சு. மறுபடியும் இப்போ வந்து இது மூவ் ஆகும். 3 தாட்டி டர்ன் லெஃப்ட் ஆயிடுச்சு. மறுபடியும் இது மூவ் ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் வந்து டர்ன் ரைட்டுக்கு வருது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸோ டர்ன் லெஃப்ட்டில் வராது, சாரி நான் தப்பாக சொல்லிட்டேன். இப்போ வந்து டர்ன் ரைட்டு. ஸோ இப்போ 3 தாட்டி வந்து இது டர்ன் ஆகிடுச்சா. மறுபடியும் இது வந்து மூவ் ஆகுது. ஸோ மூவ் ஆகிட்டு மறுபடியும் டர்ன் லெஃப்ட்டு. ஸோ இது வந்து ஒரு டைம் டர்ன் லெஃப்ட் ஆகிடுச்சு. ஸோ மறுபடியும் அடுத்த ஜம்புக்கு வருது. ஸோ இது அப்படியே வந்து அடுத்து லூப்பிங் ஆகிட்டே வருது. ஸோ இதுதான் வந்து லூப் வந்து மறுபடியும் ரெகுலராக நடந்துகிட்ருக்கு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு 58 லைனில் கோடு எழுதணும். அடுத்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து 22 லைனில் கோடு எழுதியிருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக வந்து நம்ம ஜஸ்ட்டு இப்போ ரேஞ்சில் வந்து போட்டுடலாம். ஃபார் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஸ்டெப்பு அப்படின்னு வச்சுட்டு ரேஞ்ச் அப்படின்னு போட்டு இந்த இதில் வந்து நான் 6 டைம் வந்து இது பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து 6ன்னு வந்து வச்சுக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஜம்ப் அப்படிங்கிறது வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ நான் இப்போ இதை வந்து ரன் பண்ணுறேன்.
ஒன் செகண்ட். ஸோ இப்போ இதை வந்து ரன் பண்ணுறேன். cannot assign to function call, it could not recognize error. ஸோ which is ஒன் செகண்ட். ஸோ ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கேன். எல்லாமே கரெக்டாக தானே பண்ணியிருக்கோம். ஸோ 6 டைம் வந்து பண்ணணும். ஸோ இப்படி பண்ணாலும் வராது. ஸ்டெப் இன் ரேஞ்ச். இப்போ நான் வந்து இதை ரன் பண்ணுறேன். ஸோ விச் இஸ் அந்த கோடு வந்து மறுபடியும் வந்து ரன் ஆகுது. ஸோ அதே தான், முன்னாடி வந்து 58 லைனில் கோட் பண்ணோம். இப்போ மறுபடியும் வந்து 22 லைனில் வந்து கோட் பண்ணோம். ஸோ விச் இஸ் அதாவது டிஃபைனிங் ஃபங்க்ஷன் வச்சு ரன் பண்ணோம். இப்போ வந்து நம்ம அதே வந்து ரேஞ்சில் வந்து பண்ணுறோம். ஸோ எந்த அளவுக்கு நம்ம மினிமைஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி டெக்னிக்லாம் வந்து இருக்குது. விச் மீன்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பிகினராக இருந்தால் இது பண்ணாமல் லைக் நிறைய லைன் கோடு எழுதிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால தான் பிகினருக்கும் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் வந்து லைக் வந்து ஹைக்கு அது எல்லாமே வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிகினர்லேருந்து கொஞ்சம் நீங்கள் உங்களை அட்வான்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து அடுத்த லெவலில் வந்து திங்க் பண்ணிட்டே இருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் போக போக உங்களுக்கு இந்த ஸ்டெப்லாம் வந்து தெரியும். ஸோ ஆக்சுவலாக வந்து எனக்குமே வந்து இதெல்லாம் தெரியாது. ஸோ நான் வந்து டெய்லியும் கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக லைக் வந்து டைம் வந்து பைத்தானுக்குன்னு வந்து ஸ்பெண்ட் பண்ணுவேன். விச் மீன்ஸ் இதை நான் வந்து லைக் மீமோ அப்படின்ட்டு ஒரு ஃபோனில் அப்ளிகேஷன் இருக்குது. நான் முன்னாடி வந்து கேம்ஸ்க்கெலாம் வந்து ப்ரியாரிட்டிஸ் கொடுத்துட்ருப்பேன், ஃப்ரீ ஃபயர் விளாண்டுருப்பேன். ஸோ அந்த மாதிரிலாம் இருப்பேன். ஸோ நான் வந்து அதுக்கப்புறம் வந்து எனக்கு அதுவே வந்து ஒரு செகண்டில் வந்து போர் அடிச்சிது. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து சரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளையாகவே மறுபடியும் இருக்கக்கூடாது அப்படின்லாம் ஒன்றும் நினைக்கல. லைக் வந்து நமக்கு ஒரு மெச்சூர் லெவல் வரும்ல. ஸோ இது விளாண்டா நமக்கு லைக் அது விளாண்டா நமக்கு ஒன்றுமே வராது. விச் மீன்ஸ் டோட்டலி வந்து மணியை தான் சொல்கிறேன். ஸோ மணி ஒரு ரீசன் தான். அது விளாண்டு எனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஸோ இதில் லேர்ன் பண்ணாலாச்சு ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம போகலாம். விச் மீன்ஸ் பைத்தான் டெவலப்பராக கூட ஆகலாம். ஸோ இப்போ வந்து உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும்னா, நான் வந்து பெங்களூரில் ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ விச் இஸ் பைத்தானில் தான் நான் வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே வந்து நான் வந்து ஆக்சுவலாக இந்த கம்ப்யூட்டர் டொமைனே கிடையாது. பட் ஆனால் நான் இப்போ வந்து இன்டர்ன் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே உடமையில் அந்த கோர்ஸ் தான் வந்து காரணம். ஸோ யூ ஆல்சோ லேர்ன் இட் ஃபார் ஃப்ரீ. ஆக்சுவலாக நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, மணியும் ஒரு ரீசனாக. ஸோ அதனால நான் வந்து மீமோ அப்படின்ட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. ஃப்ரீ ஃபயர் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக மீமோ அப்படின்ட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ அதில் பைத்தானில் கொஸ்டின்ஸ்லாம் நம்ம வந்து லைக் பைத்தான் ஃபுல் ஸ்டாக் இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இங்கே லேர்ன் பண்ணிட்டீங்க. ஸோ அதை வந்து நீங்கள் தியரியாக வந்து அதில் வந்து லைக் ஒவ்வொரு ஸ்டெப் லெவல் மாதிரி கேம்லாம் இருக்கும். ஃபஸ்ட் லெவலில் லைக் பேசிக்லாம் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன் எப்படி ரன் ஆகுது, பிரிண்ட் எப்படி ரன் ஆகுது, அது மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அதுவும் ஒரு நாளைக்கு ஒரு 5 ஹார்ட் தான் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த ஒரு நாளைக்கு அந்த நீங்கள் கரெக்டாக சொல்லிக்கிட்டே இருக்கிறதுக்கே நெக்ஸ்ட் லெவல் வரைக்கும் போவீங்க. தப்பாக போச்சுன்னா ஒரு ஹார்ட் போகும். ஸோ இது மாதிரி 5 தாட்டி தப்பாக சொல்லிங்கன்னா ஒரு நாளைக்கு லைஃப் முடிஞ்சிடும். ஸோ மறுபடியும் நெக்ஸ்ட் நாள் தான் வருவீங்க. ஸோ இந்த மாதிரி கேம் வந்து லைக் நமக்கு ப்ரொடக்டிவாக இருக்கும். ஸோ நீங்கள் பைத்தான் விளாண்டிங்கன்னா ஸோ இந்த மாதிரி வந்து மீமோ அப்படிங்கிற அப்ளிகேஷனில் போய்ட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நவ் இண்டென்டேஷன் வந்து பார்க்க போகிறோம். ஸோ விச் இஸ் வெரி வெரி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இந்த இடத்துல பட் இருந்தாலும் நான் அவங்கள்ட்ட சொல்லிடுறேன். ஸோ இங்கே வந்து நீங்கள் வந்து லைக் 4 ஸ்பேஸ் விட்டிங்கன்னா ஸோ இந்த இடத்துக்கு நேராக இருக்கும். ஸோ விச் இஸ் ஸோ இந்த ப்ராம்ப்ட்டுக்கு இது வந்து ஒர்க் பண்ணும் ஸோ அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒருவேளை நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம வந்து பிரிண்ட் அப்படின்னு போட்டோம்னா நமக்கு இது ஒர்க் ஆகுது. அதாவது இந்த டிஃபைனிங் ஃபங்க்ஷனில் வந்து இந்த பிரிண்ட் வந்து ஒர்க் ஆகுது. பிகாஸ் நம்ம வந்து இது ஸ்டார்டிங்கில் இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து லைக் வேர்ல்ட் அப்படின்னு வந்து பிரிண்ட் பண்ணால் இது வந்து தனியாக வந்து பிரிண்ட் பண்ணும். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் இது ரன் ஆகாது, லைக் இது ரன் ஆகாது. ஸோ அதுக்காக தான் வந்து இது ரன் ஆகும். ஸோ இந்த இடத்துல மெயினாக வந்து இன்டென்டேஷன் வெரி 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 இம்பார்ட்டன்ட். நவ் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த இடத்துல நம்ம வந்து இஃப் ஆர் எல்ஸை வந்து யூஸ் பண்ணால் ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து லைக் 4 ஸ்பேசஸ் வந்து விடணும். ஸோ இந்த இடத்துல லைக் இஃப்புக்குள்ளே வர்றதுக்கு இந்த இடத்துல 1 2 3 4 5 6 7 8 ஸ்பேசஸ் வந்து விடணும். ஸோ 8 ஸ்பேசஸ் வரணும். மறுபடியும் இந்த இடத்துல வந்து லைக் 4 ஸ்பேசஸ் வரணும். ஸோ மறுபடியும் இந்த இடத்துல உங்களுக்கு 8 ஸ்பேசஸ் வந்து வரணும். ஸோ இப்போ மறுபடியும் நம்ம வந்து லைக் இங்கே வந்து பிரிண்ட் பண்ணோம்னா ஸோ இந்த இங்க் வந்து தீர்ந்துச்சு. ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ பட் இருந்தாலும் ரைட் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல ஹலோ அப்படின்னு பிரிண்ட் பண்ணோம்னா ஸோ இதில் வந்து இது ரன் ஆகும். ஸோ அண்ட் தென் இங்கே நம்ம டிஃபைன்லேயே இங்கே ஒரு பிரிண்ட் ரன் பண்ணோம்னா ஸோ
இது இது எல்லாமே ரன் ஆகுது. இது வந்து தனியாக பிரிண்ட் நம்ம ஹலோன்னு டைப் பண்ணோம்னா லைக் அதுக்கு வந்து ரன் ஆகும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லைக் இந்த ஃபங்க்ஷன் வந்து எப்படி ரன் ஆகும்னா, ஸோ இது கரெக்டாக இருந்துச்சுன்னா இதுக்கு இது பிரிண்ட் பண்ணிடும். ஒருவேளை இதையும் ரன் பண்ணிடும். ஒருவேளை இது கிளியர் இல்லாமல் லைக் ஸ்கை வந்து கிளவுடியாக இருந்துச்சுன்னா இது பிரிண்ட் பண்ணாமல் ஸோ இதை வந்து ரன் பண்ணும். ஸோ இதை வந்து லைக் பிரிண்ட் பண்ணும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும், மறுபடியும் சொல்கிறேன். இப்போ இங்கே எழுதியிருக்க டைப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கை வந்து கிளியராக இருந்துச்சுன்னா ப்ளூவை வந்து பிரிண்ட் பண்ணு அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் வந்து ஸ்கை கிளியராக இருந்துச்சுன்னா ப்ளூவை வந்து இது வந்து பிரிண்ட் பண்ணிடும். இது எதுவும் நடக்காது. ஸோ ஒருவேளை இது வந்து ப்ளூவால் இது ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா அடுத்த எலிஃப்க்கு வரும். ஸோ இங்கே வந்து ஸ்கை வந்து க்ளவுடியாக இருந்துச்சுன்னா கிரேன் வந்து பிரிண்ட் பண்ணு அப்படின்ட்டு. ஸோ அடுத்து இது ரன் ஆகும். அடுத்து இந்த இடத்துல வந்து பிரிண்ட் வந்து எதுக்குன்னா இது ரெண்டுமே ரன் ஆகலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம எலிஃபும் யூஸ் பண்ணலாம், இதை யூஸ் பண்ணாமலே இருக்கலாம். ஸோ இது வந்து சும்மா உங்களுக்கு இந்த இன்டர்நேஷன் புரியணுங்கிறதுக்காக சொன்னேன். ஸோ இது வந்து லைக் இந்த கேஸ் வந்து இப்படி ரன் ஆகும். ஸோ இது வந்து கடைசியாக வந்து ஃபைனலாக இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இது வந்து பிரிண்ட் ஹலோனா ஃபைனலாக அவுட்புட்டில் ஹலோன்னு வரும். இப்போ உங்களுக்கு 3 குவிஸ் வந்து வரப்போகுது. ஸோ இன்டர்டேஷனை பற்றி அந்த 3 கொஸ்டின் இருக்க போது. ஸோ அதுக்கு கரெக்டாக வந்து ஆன்சர் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு கரெக்டாக வந்து ஆன்சர் பண்ணுங்கள். ஐ எம் வெயிட்டிங் டு வாட்ச். Now we are switching into while loop. So for loop முன்னாடியே வந்து பார்த்தோம். ஸோ சம்திங் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தோம். ஸோ while loopக்கும் டிஃப்ரெண்ட் எதுவும் இல்லை. ஸோ ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருக்க வரைக்கும் அது வந்து ரிப்பீட்டடாக நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஒருவேளை அது ஃபால்ஸ் ஆனால் மட்டும்தான் அது நிற்கும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு கிளார் அடிக்கும். ஸோ இது வந்து ஃபார் லூப், இங்கே வந்து while loop அப்படின்னு வந்து போட்டுருக்கேன். ஸோ இதில் உங்களுக்கு இந்த ப்ராம்ப்ட் வந்து தெரியும், ஃபார் ஐட்டம். ஸோ இது வந்து தெரியும். ஸோ இதில் வந்து சம்திங் டூ, இப்போ ஏதாச்சும் இந்த லிஸ்ட்டில், அதாவது இந்த லிஸ்ட்டுக்குள்ளே இது ஒன்று இருக்குது அப்படின்னு அர்த்தம்ல. ஸோ உங்களுக்கு தெரியும். ஸோ இதை வந்து டூ சம்திங் ஈச் ஐட்டம். ஸோ இதை பற்றி இதில் ஏதாச்சும் ஒன்று பண்ணு அப்படின்னு நம்ம வந்து கமாண்ட் வந்து ப்ராம்ப்ட் பண்ணுறோம். ஸோ அண்ட் தென் நம்ம வந்து இது வந்து உங்களுக்கு ரேஞ்ச் வந்து தெரியும். ஸோ லைக் இந்த 1 2 அந்த மாதிரி நம்ம வந்து போட்டு இதை வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ while லூப்பை பொறுத்த வரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல while அப்படிங்கிறத டைப் பண்ணிவிட்டு அண்ட் தென் நமக்கு என்ன ப்ராம்ப்ட் வேணுமோ அதை டைப் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் உங்களுக்கு சம்திங் இஸ் ட்ரூ அப்படின்னு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஏதாச்சும் ஒன்று ட்ரூவாக இருக்க, அதாவது ட்ரூவாக இருக்க வரைக்கும் இது வந்து லைக் ரிப்பீட்டடாக நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ எப்போ இது ஃபால்ஸாக மாறுதோ ஸோ அப்போ தான் இது வந்து ரிப்பீட்டடாக நடக்காமல் லைக் அது வந்து அப்படியே ஸ்டாப் ஆகும். ஸோ அது வரைக்கும் இது இன்ஃபினைட்டாக நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த while loop, எஸ் while loop. உங்களுக்கு போர்டில் நான் எழுதுறது தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் இங்க் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரெண்டுலேயுமே இங்க் தீர்ந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இப்போ வெளியே மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஸோ சவுண்டு நாய்ஸ் வேறு இருக்குது. ஸோ இன்னைக்கு என்னமோ தெரில, என்னை வீடியோ எடுக்க விடாமல் எல்லாமே வந்து பண்ணுது. பட் இருந்தாலும் நான் விட மாட்டேன். ஐ கேன் டூ இட். நம்ம இதை அப்படியே வந்து லூப்பிங்கில் வந்து பார்க்கலாம். ஸோ லூப்பிங்கில் இப்போ இது வந்து நம்ம ரேஞ்சில் பார்த்துருக்கோம். ஸோ இதையே நம்ம இப்போ வந்து லூப்பிங்கில் பார்க்கலாம். லூப்பிங் விச் இஸ் வெரி ஒரு விஷயம் நடக்கிற வரைக்கும் அது வந்து லூப் ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாநாடு மூவியில் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அது என்னென்னா அதில் வந்து ஃபால்ஸ் ஆகணும். அதாவது அந்த மாநாடில் இருக்க லைக் லீடர் யார், அந்த தலைவர் வந்து சாவாமல் இருக்கணும். ஸோ சாவாமல் இருந்தால் தான் அது வந்து லைக் அந்த இது வந்து லூப் வந்து முடியும். அவர் வந்து செத்தார்னா அது வந்து மறுபடியும் வந்து லூப் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் வந்து லூப்பிங்கில் ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா அது வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அது எப்போ வந்து ஃபால்ஸ் ஆகுதோ அப்போ தான் அது வந்து அந்த லூப் வந்து ஸ்டாப் ஆகும். ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம வந்து இந்த கோடு வந்து இப்போ நம்ம ரேஞ்சில் வந்து பார்த்தோம். இப்போ நம்ம ஏதோ while loopல போட்டோம்னா ஸோ இப்படி தான் வந்து டைப் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி எனக்கு ஒரு எரர் வந்துடுச்சு. ஸோ அது என்னென்னா இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டேன். ஸோ என்னன்னு தெரில. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து லைக் நம்பர் ஆஃப் ஹர்டில்ஸ் வந்து மொத்தம் 6 இருக்குது. ஸோ விச் இஸ் 6 இது இருக்கா. ஸோ 6 இருக்குது. ஸோ இது வந்து while number of hurdle greater than 0. ஒரு வேளை 6க்கு மேலே இருந்துச்சுன்னா, ஐ மீன் 0வோட 6க்கு மேலே இருந்துச்சுன்னா நீ வந்து இந்த மூமெண்ட் வந்து பண்ணு. ஸோ இது வந்து என்னென்னா ஒரு தாட்டி இது வந்து பண்ணும். ஸோ எதுக்கு இந்த மைனஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1னா ஸோ அதை தாண்டி போகக்கூடாதுல்ல. ஸோ அதுக்காக ஸோ மறுபடியும் வந்து பிரிண்ட் நம்பர் ஆஃப் ஹர்டில்ஸ் ஸோ அப்படின்னு வந்து போட்டோம். ஸோ இப்போ நான் வந்து இதை வந்து
ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து ஃபார் லூப்பில் வந்து ரன் ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா மேலெல்லாம் கோடு இருக்குது. ஸோ இது வந்து லைக் 5th ஒன் வந்து இப்போ ரன் ஆகி முடிச்சிருச்சு. ஸோ இது வந்து 0 வரைக்கும் வரும். ஸோ எதுக்கு இந்த இடத்துல 6 போட்டிருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ விச் இஸ் 0லேருந்து தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ தட்ஸ் வை இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒவ்வொன்றா வந்து தாண்டி போயிட்டுருக்கனால ரீபக் ரைட்ஸ் வந்து இந்த இடத்துல வருது. ஸோ ஐ ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் சேயிங். ஸோ இப்போ வந்து நம்ம லைக் வைல் லூப் வந்து ட்ரூ ஆகிற வரைக்கும் லைக் ரன் ஆகிறது அப்படிங்கிறது வந்து பார்க்க போகிறோம். ஸோ விச் இஸ் கால்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஹர்டில் 1 அப்படின்ட்டுருக்கு. நான் இங்கே ஹர்டில் 2க்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஃப்ளாக் எங்கே இருக்குன்னே தெரில. ஸோ முன்னாடி வந்து இந்த இடத்துல இருக்கனால நம்ம லைக் கரெக்டாக வந்து 6 அப்படின்னு கொடுத்துட்டு வந்து ரன் பண்ணிட்டோம். ஸோ இப்போ தான் நமக்கு வந்து லைக் டெக்னிக்கலி ஸோ நம்ம வந்து கொஞ்சம் பிகினர்லேருந்து லைக் இன்டர்மீடியேட்டாக போக போகிறோம். ஸோ இப்போ நான் வந்து இதை ரன் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ 6ல் இருக்குது. ஸோ கரெக்டாக இது 6ல் வந்துருச்சு, விச் மீன்ஸ் இது சீக்கிரம் ரன் ஆயிரும். ஸோ ஒன்ஸ் அகேன் ஸோ இது வந்து கரெக்டாக இப்போ அந்த 6 இருக்கனால இது வந்து கரெக்டாக இது வந்து இந்த கோடு வந்து முடிஞ்சிடும். ஸோ நான் வந்து டைம் வேஸ்ட் பண்ண விட்டுருல. ஸோ மறுபடியும் நான் வந்து ஸ்விட்ச் பண்ணிட்டு இப்போ மறுபடியும் வந்து இப்போ ரன் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல வருது. ஸோ இப்போ நம்ம கோடு வந்து லைக் பக் ஆயிரும். ஸோ விச் மீன்ஸ் இது வந்து தாண்டி போய்கிட்டே இருக்கும் பாருங்கள். ஸோ இதுக்கு நம்ம ஃபார் லூப் வந்து வைல் லூப் வந்து யூஸ் பண்ணுறது எதுக்குன்ட்டு இப்போ வந்து பார்ப்பீங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி இந்த ஃப்ளாக் வந்து எங்கே இருக்குன்னே தெரியாது. ஸோ தட்ஸ் வை வி ஆர் இன்ட்ரடியூசிங் லைக் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படிங்கிற இதை வந்து. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து தாண்டி வந்து போய்கிட்டே இருக்குது. ஸோ இப்போ நமக்கு இது தேவையில்லை. ஸோ நம்ம இதை வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து வைலில் வந்து லைக் வந்து பார்க்க போகிறோம். ஸோ விச் இஸ் நான் வந்து இதை கோல் அப்படின்னு வந்து வச்சுக்கிறேன். ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, ஸோ இங்கே வந்து லைக் எக்ஸ்க்ளமேட்டரி யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஈக்குவல் டு ட்ரூ. ஸோ ஐ ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ எம் சேயிங். ஸோ இந்த இடத்துல வந்து ஜம்ப் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து லைக் வைல்னா லைக் எங்கேயாச்சும் லைக் ட்ரூவாக இருந்துச்சுன்னா, எந்த இடத்துல ஃப்ளாக் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஜம்பை முடிச்சுக்க அப்படின்ட்டு நம்ம வந்து லைக் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நான் வந்து இதை ரன் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல வந்து ஜம்ப் இருக்குது, இந்த இடத்துல ஃப்ளாக் இருக்குது. ஸோ இது வந்து ரன் ஆகிட்டே இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ இதெல்லாம் தாண்டி போகாது. ஸோ இதிலே வந்து ஃபினிஷ் ஆகிரும் பார்த்துக்கோங்க. ஸோ ஓகேவா. ஸோ இப்படி நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ஆப்ரேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணி லைக் லாஜிக் கேட்டை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இப்படி வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அதர்வைஸ் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு டைப் வந்து பார்த்திங்கன்னா வைல் நாட்னு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வைல் நாட் அட் கோல் அப்படி யூஸ் பண்ணி JUMP. ஸோ இப்படி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நான் டெலீட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதுவும் வந்து நீங்கள் ஈஸியாக ரன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ ஒரு வேளை இது வரைக்கும் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ரன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லைக் நான் அந்த இடத்துல ஸ்பேஸ் விட்டனால உங்களுக்கு இது தெரியும். ஸோ நீங்கள் ஒரு 18 லைன்லேயே வந்து கோடு எழுதி முடிச்சிடலாம். ஸோ ஐ ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ எந்த இடத்துல சரி ஓகே எனக்கு வந்து வைல் நான் எந்த இடத்துல யூஸ் பண்ணுறேன், அதாவது ஃபார் எந்த இடத்துல யூஸ் பண்ணுறது, வைல் எந்த இடத்துல யூஸ் பண்ணுறது தெரில அப்படின்னு வந்து யோசிச்சிங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஃபார் லூப் எங்கே யூஸ் பண்ணணும், வைல் லூப் எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து உங்களுக்கு கன்ஃபியூசிங்காக இருக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ பட் இருந்தாலும் எந்த இடத்துல எதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுல வந்து ஒரு குழப்பமாக இருக்கும். ஸோ விச் இஸ் அது எதுக்கு அப்படின்னு வந்து இப்போ உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து லைக் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளாக் வந்து 6வது இடத்துல இருக்குது அப்படின்ட்டு நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். ஸோ விச் மீன்ஸ் லைக் லிமிட்டட். ஸோ அது வந்து நமக்கு எங்கே இருக்குதுன்னு தெரியும். லைக் நம்மளோட டெஸ்டினிட்டி அதாவது ஏதோ ஒன்று நம்மளோட ஃபைனல் ஃபினிஷிங் லைன் எங்கே இருக்குது அப்படின்னு தெரியும். ஸோ அதனால நம்ம வந்து டேரெக்டாக வந்து இதை வந்து யூஸ் பண்ணிட்டோம். ஸோ அதனால தான் நம்ம வந்து ஃபார் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். ஃபார் லூப்பில் ரேஞ்ச் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ சம்திங் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரூட் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து லிஸ்ட்டில் வந்து ஆப்பிள் பனானா
ஸோ நான் வந்து இதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து நமக்கு லிஸ்ட்டு, அதாவது நமக்கு என்னென்ன இருக்குது அது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபினிட்டிக்கு வந்து இதாகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபார் லூப் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், வைல் லூப் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இன்னொரு டிப் வந்து சொல்கிறேன். சரி ஓகே, நம்ம வந்து தப்பாக கோட் பண்ணி 1 செகண்ட், இது வந்து இந்த இடத்துல இருக்குது. விச் மீன்ஸ் இந்த வைல் லூப்பில் சம்திங் இஸ் ட்ரூ. ஸோ ஏதாச்சும் இப்போ லைக் வந்து இப்போ இந்த இடத்துல வந்து ஃப்ளாக் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல ஃப்ளாக் வந்துருச்சுன்னா இட்ஸ் இஸ் ட்ரூ. ஸோ இந்த இடத்துலையும் இந்த கோடை முடிச்சுக்கும். ஒரு வேளை நம்ம வந்து இந்த இடத்துல வந்து அது இல்லைனா அது வரைக்கும் இது வந்து ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம இந்த இடத்துல தப்பாக கொடுத்துட்டா, ஸோ இந்த இடத்துல ஒரு வேளை ஃப்ளாகே அவங்க கொடுக்கல, நம்ம வந்து விச் இஸ் இன்ஃபினைட் 10 அப்படின்னு கொடுத்தா 10 வரைக்கும் போகும். ஸோ நவ் வி ஆர் ஸ்விட்சிங் இன் டு ஹர்டில் 3. இப்போ உங்களுக்கு இன்னும் ஒரு லைக் வந்து எக்ஸைட்டடாக இருக்க போகுது. ஸோ இப்போ நான் வந்து இதை மறுபடியும் இது பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ரன் ஆகுது. ஸோ மறுபடியும் நான் வந்து இதை லைக் வந்து மாற்றுறேன். ஸோ மறுபடியும் இது வந்து மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ லைக் இந்த ஜம்பிங் இது வந்து மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா விச் இஸ் வெரி வெரி ஈஸி. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து வைல் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வைல் அப்படின்னு வந்து போட்டேன், வைல் நாட் அப்படின்னே வந்து போட்டுக்கலாம். ஸோ கோல் அப்படின்னு வந்து வச்சுக்கிட்டு இந்த இடத்துல நம்ம இஃப் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ பிகாஸ் ஒரு வேலை அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து இஃப் இன் ஃப்ரண்ட் ஆஃப் வால். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ இது வந்து கீவேர்ட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரண்ட் ஆஃப் வால். ஸோ நானாக வந்து ஃப்ரண்ட் ஆஃப் வால்னு வச்சுருக்கேன். ஸோ வால் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டும் ஒன்று தான். ஸோ அதாவது முன்னாடி இருக்கா இல்லையா அப்படின்ட்டு ஆப்ஜெக்ட் இது வந்து பார்த்திங்கன்னா லைக் இதில் இருக்க கீவேர்டு வந்து நம்ம வந்து விச் இஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு. ஸோ இப்போ நான் வந்து இது வந்து நம்மளாக கொடுக்குறது தான், இது நானாக தான் கொடுத்தேன். ஸோ நான் வந்து அப்படி கொடுத்துருக்கேன். விச் மீன்ஸ் ஒரு வேளை வால் வந்து ஃப்ரண்ட்டில் இருந்துச்சுன்னா, அதாவது முன்னாடி இருந்துச்சுன்னா ஜம்ப் பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு வைல் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஓகே, ஐ ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இப்போ வந்து ஜம்ப் பண்ணு அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம், JUMP. ஸோ அதர்வைஸ் மூவ் அப்படின்னு கொடுக்குறோம், ஏன்னா வால் இல்லைனா நேராக போய்கிட்டே இரு அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ ஐ ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இந்த இடத்துல எல்ஸை யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ மூவ் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ இப்போ நான் வந்து இதை ரன் பண்ணுறேன். ஸோ விச் இஸ் வெரி வெரி ஈஸி. ஸோ இப்போ நான் வந்து இதை ரன் பண்ணுறேன். ஸோ இது வந்து மூவ் ஆகிட்டுருக்கு ஃபஸ்ட்டு. ஸோ வால் முன்னாடி வந்துருச்சு. ஸோ ஹிட் த வால். ஸோ மூவ் ஆயிடுச்சு. ஸோ என்ன ஒரு பிரச்சனைனா, நம்ம ஜம்ப்லேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து லைக் வந்து வால் ஃப்ரண்ட்டில் இருந்தால் ஜம்ப் கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஜம்ப்புக்கு முன்னாடி இந்த இடத்துல மூவ் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த மூவ் வந்து டெலீட் பண்ணிடலாம். ஸோ சூப்பர். ஸோ இப்போ நான் வந்து ரன் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஒவ்வொரு டைம் வந்து இது மாறிக்கிட்டே இருக்கனால நம்ம வந்து ஃபைன் பண்ணணுங்கிறதுக்காக நம்மளாம் வந்து ரன் பண்ணி வந்து செக் பண்ணிக்கணும். ஸோ ஓகேவா. ஸோ இப்போ இது வந்து லைக் முன்னாடி வந்துருச்சு. ஸோ வால் முன்னாடி இருந்துச்சுன்னா நீ வந்து ஜம்ப் பண்ணு அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ ஜம்பில் இந்த இது வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ ஐ ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இப்போ இது வந்து எல்லாமே வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஸோ ஐ ஹோப் இந்த வைல் எதுக்குன்னா, இந்த ஒரு வேளை இது வந்து இந்த ஃப்ளாக் வந்து 13 இல்லாமல் இந்த 5 இருந்துச்சுன்னா ஸோ இங்கேயே வந்து முடிஞ்சிடும். ஸோ அது வரைக்கும் இது வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஐ ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ எம் சேயிங். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் ஜஸ்ட் இந்த கோடை வந்து லைக் ஒன்ஸ் ஆர் 10 டைம்ஸ் லைக் 10 டைம்ஸ் நீங்கள் வந்து ரீட் பண்ணி பாருங்கள் இந்த கோடை. ஸோ உங்களுக்கே வந்து புரியும் ஸோ எப்படி இருக்குது அப்படின்ட்டு இந்த கோடு. ஸோ இந்த இது எதுக்குன்னா வைல் நாட் அப்படின்னு எதுக்கு நான் போட்டிருக்கேன்னா, ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல இந்த ஃப்ளாக் வந்துருக்கு. ஸோ மறுபடியும் நான் வந்து இது பண்ணுறேன் அப்படின்னா மறுபடியும் அந்த இடத்துல தான் இருக்கா, பட் டிஃப்ரெண்ட் சேஞ்ச் இருக்குது. ஸோ மறுபடியும் நான் வந்து பாஸ் பண்ணிட்டு இது பண்ணிட்டு மறுபடியும் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். மறுபடியும் வந்து பாஸ் பண்ணிட்டு சேஞ்ச் பண்ணுறேன். சாரி, நான் வந்து வைல் எதுக்காக அப்படின்னா சாரி தப்பாக சொல்லிட்டேன். வைல் எதுக்காக இருக்குதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வேளை நீ போகிறதுக்கு முன்னாடி வந்து வால் இருந்துச்சுன்னா ஜம்ப் பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வைல் அதாவது நம்ம கொடுத்துருக்கோம். ஒரு வேளை வால் இல்லைன்னா நீ வந்து மூவ் பண்ணு. ஸோ இந்த இடத்துல வால் இருக்குது, ஜம்ப் பண்ணும்.
ஸோ இந்த இதெல்லாம் ஒர்க் பண்ணால் மறுபடியும் இது வந்து டர்ன் அரவுண்ட் கீழே வரும், கீழே வந்தோடனே மறுபடியும் மேலே போகும். ஸோ மறுபடியும் வால் இருக்குது, ஸோ மறுபடியும் கீழே வரும். ஸோ வால் இல்லைனா நீ வந்து மூவ் பண்ணிட்டே போ அப்படின்ட்டு. ஸோ அதுதான் வந்து இங்கே வந்து நம்ம வந்து சொல்ல வரோம். ஸோ ஐ ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இது ரொம்ப ஈஸி தான். நானே இந்த இடத்துல லைக் குழம்பி போயிட்டு உங்களுக்கு மாற்றி சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ நான் தப்பாக சொன்னாலும் எனக்கு வந்து மறுபடியும் வந்து நான் இந்த கோடை ரீட் பண்ணேன்னா எனக்கு மறுபடியும் வந்து கரெக்டாக வந்து தோணிடும். அண்ட் ஆல்சோ நான் வந்து நோட்ஸ் வந்து இப்போ எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த நோட்ஸையும் நான் இப்போ வந்து பார்த்தேன். ஸோ விச் இஸ் கரெக்ட். நவ் வி ஆர் ஸ்விட்சிங் இன்டு லைக் இப்போ ஹர்டில் 3ல் இருந்தோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த இது வந்து லைக் வால் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஐ ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இப்போ நம்ம வி ஆர் ஸ்விட்சிங் இன்டு ஹர்டில் 4. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அண்டு நம்ம வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணணும். ஸோ ஜம்பிங் ஓவர் ஹர்டில் வித் வேரியபிள்ஸ். ஸோ நம்ம வேரியபிள் வச்சு இது வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜம்ப் பண்ணோம்னா ஒரு இது மட்டும் தான் லைக் மூவ் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல ஹைட் இருக்கா, ஸோ மறுபடியும் இப்போ மாறிடுச்சு பார்த்திங்கன்னா. ஸோ இது வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா விச் இஸ் வெரி வெரி ஈஸி. நம்ம இந்த இடத்துலலாம் எதுவுமே வந்து பண்ண தேவையில்ல. பிகாஸ் இது வந்து இதோட அதாவது இது எப்படி ரன் ஆகும்னா வால் முன்னாடி இருந்துச்சுன்னா மேலே ஜம்ப் பண்ணு அப்படின்னு அர்த்தம். ஸோ மேலே ஜம்ப் பண்ணுறப்ப முன்னாடி ஒன்று தான் வந்து மூவ் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஸோ ரொம்ப சிம்பிள். ஸோ இந்த ஜம்பில் தான் நமக்கு வந்து இப்போ கொஞ்சம் இப்போ ஹைட்டு தானே வந்து மாறிட்டுருக்கு. ஸோ ஜம்பில் தான் நம்ம கொஞ்சம் சேஞ்ச் ஓவர் பண்ணணும். ஸோ விச் இஸ் வெரி வெரி ஈஸி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து டேர்ன் லெஃப்ட். ஸோ எதாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ரோபோட் வந்து டேர்ன் லெஃப்ட் ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த இடத்துல ஒயில் வந்து யூஸ் பண்ணி ஒரு வேளை வால் வந்து ரைட்டில் இருந்துச்சுன்னா மூவ் பண்ணு அப்படின்னு வந்து பண்ண போகிறோம். ஸோ விச் மீன்ஸ் வால் வந்து ரைட்டில் இருந்துச்சுன்னா ஸோ உனக்கு நேராக இங்கே இருந்தாலும் நீ வந்து மூவ் பண்ணு. அது எதில் சொல்கிறோம், ஒயிலில் வந்து சொல்கிறோம். விச் மீன்ஸ் ஒரு வேளை லைக் அது வரைக்கும் ரன் ஆகிட்டுரு அப்படின்னு வந்து சொல்ல போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து வால் ஆன் ரைட் அப்படின்னு வந்து டைப் பண்ணிக்கிறோம். ஸோ இது வந்து நம்மளாம் வந்து நேம் பண்ணுறது தான். ஸோ இதுக்கு நீங்கள் எந்த ஒரு ரெக்ரேட்டுமே இல்லை. ஸோ ரைட்டில் இருந்துச்சுன்னா வந்து மூவ் பண்ணு அப்படின்னு வந்து கொடுத்துரும். ஸோ மறுபடியும் வந்து இந்த மூவ் வந்து தேவையில்லை. ஸோ மூவ் பண்ணுன்னு அதான் அங்கே கொடுத்துருக்கோமே. ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா டேர்ன் ரைட் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ மறுபடியும் வந்து மூவ் பண்ணு அப்படிங்கிறதும் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து வால் வந்து கிளியராக இருந்துச்சுன்னா ஒரு வேளை வாலே இல்லைன்னா இப்போ வால் வந்து உனக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா மூவ் பண்ணு அப்படின்னு வந்து கொடுத்துருக்கோம். அது வரைக்கும் போய்கிட்டே இருந்துட்டு வாலே இல்லைனா நீ இங்கிட்டு மூவ் பண்ணு அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து மறுபடியும் வந்து ஒயில் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ விச் இஸ் ஒயில் டேர்ன் ரைட். இந்த இடத்துல வந்து கொடுக்கக்கூடாது, சாரி, கீழே வந்து கொடுக்கணும். ஸோ இந்த மூவ் ரைட்டு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒயில் ஃப்ரண்ட் இஸ் கிளியர். ஒரு வேளை கிளியராக இருந்துச்சுன்னா நீ வந்து மூவ் பண்ணு அப்படின்னு வந்து கொடுக்குறோம். ஸோ விச் இஸ் இந்த இடத்துல 4/1 MOVE. ஸோ இந்த இடத்துல கொடுத்துரும். மறுபடியும் வந்து டேர்ன் லெஃப்ட் அப்படின்னு கொடுத்துரும். ஸோ என்ன மறுபடியும் அப்படின்ட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டேர்ன் லெஃப்ட் வந்து பண்ணிடும். ஸோ ரோபோட் நின்ன இடத்துலேயே வந்து டேர்ன் லெஃப்ட் பண்ணும், ஓகேவா. அதுக்கப்புறம் ஒரு வேளை உனக்கு வால் ரைட்டில் இருந்துச்சுன்னா, அதாவது இங்கே இருந்துச்சுன்னா நீ வந்து மூவ் பண்ணு அப்படின்னு வந்து சொல்லியிருக்கோம். மறுபடியும் வந்து டேர்ன் ரைட், மறுபடியும் வந்து மூவ் பண்ணிட்டு திரும்பு, அதாவது இங்கிட்டு வந்துடும், இங்கிட்டு வந்ததுக்கப்புறம் நேராக திரும்பும். ஸோ அந்த சைடு அந்த பார்த்த அண்ட் வந்து திரும்பும். ஸோ மறுபடியும் வந்து மூவ் பண்ணு அப்படின்னு கொடுத்துரும். ஸோ மறுபடியும் வந்து ரீச் ஆகிடுச்சுன்னா வந்து ரைட் திரும்பு அப்படின்னு கொடுத்துருக்கோம். மறுபடியும் ஃப்ரண்ட் வால் கிளியராக இல்லை, ஒயில் மீன்ஸ் அது வரைக்கும் மூவ் ஆகிக்கிட்டே இரு. ஸோ இப்போ இந்த இடத்துல இது வரைக்கும் தான் இருக்குது. ஸோ இது வரைக்கும் மூவ் ஆயிரும். ஸோ இதில் வந்து இந்த இடம் வரைக்கும் மேலே வரைக்கும் போகுது ஹைட்டு. ஸோ இதில் இது வரைக்கும் மூவ் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் வால் அந்த சைடு கிளியராக இருந்துச்சுன்னா நீ வந்து மறுபடியும் மூவ் ஆகும், சாரி, மறுபடியும் இது வந்து திரும்புறதுக்கு வந்து இந்த ரைட் வந்துடும்.
ஸோ மறுபடியும் இந்த இடத்துல கிளியராக இருந்துச்சுன்னா, ஸோ வால் வந்து இந்த இடத்துல அடைக்காமல் எதுவுமே இருந்துச்சுன்னா நீ வந்து மறுபடியும் மூவ் பண்ணிகிட்டே இரு அப்படின்னு சொல்லுது. மறுபடியும் இது வந்து இந்த இடத்துல வால் வந்துச்சுன்னா மறுபடியும் நீ வந்து மேலே போ அப்படிங்கிறது தான் இந்த ஃபார்ம். அதாவது இந்த கோட் எப்படி ரன் ஆகுதுன்னா, ஸோ இது வந்து லைக் எவ்வளோ ஹைட்டாக இருந்தாலும் நீ அது வரைக்கும் போயிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லுது. ஸோ இது வந்து கிளியராக இருந்துச்சுன்னா நீ வந்து இந்த இடத்துலலாம் கிளியராக இருக்குல்ல, ஸோ கிளியராக இருந்துச்சுன்னா நீ நேராக வந்துட்டுருப்பா அப்படின்னு வந்து சொல்லுது. ஸோ இப்போ நம்ம வந்து இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மூவ் ஆகுது. ஸோ இருங்க உங்களுக்கு நான் வந்து இப்படி சொல்லி பார்க்குறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வால் வந்து வைல் நாட் கோயிங் அப்படின்ட்டு இருக்குது. நாட் கோயிங் இருக்கா? ஸோ அடுத்து இஃப் த வால் இஸ் ஃப்ரண்ட், முன்னாடி வந்து வால் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வால் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ஐயோ நான் இது கொடுத்துட்டேனே, சாரி. ஸோ இப்போ மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஸோ இது சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வால் வந்து வைல் நாட் அட் கோல். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வால் முன்னாடி இருக்குது. ஸோ இஃப் த வால் இன் ஃப்ரண்ட், அப்போ நெக்ஸ்ட்டு ஜம்ப்புக்கு மூவ் ஆகும். ஸோ இப்போ ஜம்ப் ஆகும், மேலே போதா. ஜம்பில் வந்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு டேர்ன் லெஃப்ட்டு திரும்பிடுச்சு. அண்ட் தென் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வைல் வால் ஆன் த ரைட் மூவ் அப்படின்ட்டுருக்கு. ஸோ இது வந்து லைக் வந்து மூவ் ஆகுது. ஸோ விச் மீன்ஸ் வால் ரைட்டில், அதாவது இந்த இடத்துல வந்து ரைட்டில் இருந்துச்சுன்னா நேராக போ அப்படின்னு வந்து நம்ம கோட் பண்ணியிருக்கோம். ஸோ அது வரைக்கும் மூவ் ஆகுது மறுபடியும் மூவ் ஆகுது. ஸோ இப்போ வந்து வால் வந்து ரைட்டில் இல்லை. ஸோ தென் இது வந்து இந்த மறுபடியும் வந்து ஸ்விட்ச் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து மூவ்ல இருக்குது, திரும்பிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டேர்ன் லெஃப்ட்டு, அதாவது டேர்ன் ரைட் இந்த இடத்துல இருக்கா. ஸோ இது வந்து அந்த கோடுக்கு போகுது. ஸோ விச் இஸ் போயிடுச்சு, மறுபடியும் இப்போ வந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து வால் இஸ் கிளியர், அதுக்கு போகும் பாருங்கள். ஸோ மறுபடியும் டேர்ன் லெஃப்ட்னால அங்கே சுற்றிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து வைல் வால் இஸ் ஃப்ரண்ட் கிளியர், அதாவது உனக்கு நேராக வந்து கிளியராக இருந்துச்சுன்னா, ஸோ அதே தான் இங்கேயும் வரும். ஸோ நேராக கிளியராக இருந்துச்சுன்னா நீ வந்து மூவ் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது வந்து இப்போ மூவில் இருக்குது. ஸோ இதுலேயே வந்து இப்போ இது வரைக்கும் மூவில் இருக்குது. ஸோ மறுபடியும் டேர்ன் லெஃப்ட்டு, ஸோ திரும்பிடுச்சு. இப்போ மறுபடியும் என்னென்னா, இது வந்து வால் வந்து ஃப்ரண்ட்டாக இருந்துச்சுன்னா, அதாவது வால் அந்த ரைட்டில் இருந்துச்சுன்னா நீ வந்து ஜம்ப்புக்கு போப்பா அப்படின்னு சொல்லுது. ஸோ மறுபடியும் இது ஜம்ப் ஆகி லூப் ஆகிட்டே வருது. ஸோ மறுபடியும் இது லூப் ஆகிட்டு மறுபடியும் சேஞ்ச் ஆகிட்டு, ஸோ அதே தான் வந்து இங்கேயும் நடக்குது. ஸோ இப்போ நான் வந்து லைக் இந்த இடத்துல வர வரைக்கும் நான் வந்து மூவ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வெயிட் செகண்ட். ஸோ 1 செகண்ட். ஸோ இது வந்து நம்ம சுற்றி வந்தீக அது வரைக்கும் போயிட்டு இருக்குது. ஸோ சீக்கிரம் நீங்களாம் வந்து போர் அடிக்குதுன்னு போயிடாதீங்க. ஸோ விஜய்ஸ் நீங்கள் கற்றுக்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துக்கு வரோம். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வால் இஸ் ஃப்ரண்ட், ஸோ ஜம்ப்புக்கு. ஸோ இது வந்து அடுத்ததில் வருது. ஸோ அதர்வைஸ் எல்ஸ் மூவ் அப்படின்னு வருது. ஒரு வேளை இல்லைனா நீ வந்து மூவ் பண்ணுப்பா அப்படின்னு வந்து சொல்லுது, எதுவுமே இல்லைனா. ஸோ இப்போ வந்து மூவ் ஆகிட்டு இருக்குது, இந்த இடத்துல மூவ் ஆகிட்டுருக்கு. ஆக்சுவலி நான் உங்கள்கிட்ட முன்னாடியே இந்த இதில் ஏதோ தப்பாக சொல்லிகிட்டு இருந்திருக்கேன். ஸோ இந்த வைல் ஃப்ரண்ட் இஸ் கிளியர் அப்படின்றதுக்கு நான் இந்த ஃப்ரண்ட்டை சொல்லிட்டேன். விச் மீன்ஸ் இங்கேருந்து கீழே வருதுல்ல, ஐ மீன் இங்கேருந்து கீழே வரந்த இந்த ஃப்ரண்ட்டு தான் வந்து இதுக்கு ரன் ஆகுது. இந்த இடத்துல வந்து வைல் நாட் கோல் இஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ இதில் வந்து இது நடக்கலைன்னா இது ரன் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனால இந்த இது வந்து இப்போ வந்து இங்கே ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி நானே கூட சம்டைம்ஸ் மிஸ்டேக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த கோடை வந்து ரன் பண்ணி இப்போ எந்த இடத்துல அது ரன் ஆகுது அப்படின்னு நானே வந்து ஃபைன் பண்ணிட்டேன். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு ஆக்சுவலி வந்து எனக்கே இது மிஸ்டேக், இது ஆக்சுவலி நான் வந்து லைக் 4th டைம் வந்து நான் வந்து ட்ரை பண்ணுறேன். விச் மீன்ஸ் 4வது வாட்டி ரீகால் பண்ணுறேன். ஸோ எனக்கே வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருக்குன்னா விச் மீன்ஸ் நீங்கள் இப்போ தான் வந்து பிகினராக வந்து லேர்ன் பண்ணுறீங்க. ஸோ உங்களுக்கு வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து இல்லை இது புரியல அப்படின்ட்டுன்னா நீங்கள் வந்து அவ்வளோதான், அதை அப்படியே டிஸ்கண்டினியூ பண்ணிடுறீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஆக்சுவலாக வந்து முன்னாடி வந்து ஃப்ரண்ட்டு, அதாவது ஜானில் வந்து நான் வந்து டான்ஸ் கிளாஸ் போய்ட்டுருந்தேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா டான்ஸ் ஸ்டெப்லாம் வந்து சொல்லித்தருவாங்க. லைக் ஹார்லம் ஷேக் அந்த மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் சொல்லித்தரப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா
அவங்க பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷ்னலாக பண்ணுவாங்க. நான் வந்து பார்த்தேன்னா லைக் அந்த மாதிரியே இருக்காது. ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னா, அது வந்து ஒரு சில ஸ்டெப்லாம் வந்து வேகமாக பண்ணால் தான் பண்ண முடியும். ஸோ அதையும் அவங்க வந்து ஸ்லோவாக சொல்லி தருவாங்க. ஸோ சொல்லி தந்தும் நான் வந்து பண்ணிகிட்ருப்பேன். பட் இருந்தாலும் அவங்க லெவலுக்கு வராது. ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, ப்ரோ ட்ரை பண்ணிட்டே இருங்க, வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ விச் மீன்ஸ் அதில் அந்த டான்ஸ் மூலயமா நான் அந்த ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டேன். ஸோ நானும் அதை ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். ஸோ அது வந்து வந்துருச்சு லைக் அவங்கள மாதிரி. ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் தப்பு பண்ணிக்கிட்டே இருக்க தான் உங்களுக்கு வந்து லைக் ஒரு இது இருக்கும்ல, ஒரு ரூல் ஒன்று இருக்கும். நிறைய இது ஃபால்ஸ் எந்த இடத்துல தப்பு இருக்கோ எப்படியாச்சும் ஒரு தாட்டி நீங்கள் தெரிஞ்சு பண்ணுறீங்களா தெரியாமல் பண்ணுறீங்களா, ஒரு டைம் அது ஒரு ஃப்ளூக்லாச்சும் அந்த ட்ரூ வந்து வந்துடும். ஸோ அதே மாதிரி நீங்கள் ரெகுலராக வந்து டெய்லி வந்து லேர்ன் பண்ணுங்கள். ஸ்ட்ரகிள்ஸ் இருக்க தான் செய்யும். ஸோ லேர்ன் பண்ண உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து லேர்னிங் தான். ஸோ லேர்ன் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம ஹர்டில் 4 வந்து கம்ப்ளீட் பண்ணோம். ஸோ இப்போ நீங்கள் வந்து MAZE இதுக்கு வந்துடுங்க. ஸோ திஸ் இஸ் அவர் ஃபைனல் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் நிறைய கற்றுக்க போகிறீங்க, விச் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து என்னையே வந்து ரொம்ப நாள் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணது. லைக் வந்து நானே இது நியர்லி வந்து 4 days பக்கத்தில் வந்து மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு லேர்ன் பண்ணேன். ஸோ விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் ஸோ நல்லா வந்து கவனிங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து எதுவுமே வந்து தேவையில்லை. ஸோ நான் வந்து புதுசாக வந்து லைக் கோட் பண்ணுறேன். ஸோ இது என்னென்னா, இது ஒவ்வொரு டைமும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ரோபோட்டும் வந்து வேறு இடத்துல நிற்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல மூவ் ஆகிட்டு நமக்கு வந்து வரணும். ஸோ இதுதான் வந்து லைக் இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ராஜெக்ட். ஸோ இப்போ நான் வந்து இது எல்லாத்தையும் வந்து டெலீட் பண்ணிடுறேன். ஸோ பார்த்திங்கன்னா பட் நம்ம இந்த டர்ன் ரைட் வந்து நமக்கு வந்து தேவை. ஸோ நான் அதை மட்டும் வச்சுக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வைல் வந்து வைல் லூப் வந்து யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் தென் நம்ம வந்து இஃப் எல்ஸ் எலிஃப் அந்த 3ஐயுமே வந்து பண்ண போகிறோம். ஸோ விச் இஸ் இதுவுமே வந்து ரொம்ப ஈஸி தான். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கீவேர்ட் என்னென்ன கொடுத்துருக்காங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூவ் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் டேர்ன் லெஃப்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான். ஸோ டேர்ன் லெஃப்ட் வந்து மெயினாக வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக நமக்கு தேவையில்லை. ஸோ இது எதுக்கு இந்த கமெண்ட்ஸ்னால், நம்ம இந்த கமெண்ட்லாம் வந்து நம்மளாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வைல் அப்படின்னு வந்து போட்டுக்கிறேன். ஸோ வைல் நாட் அட் கோல். ஒரு வேளை இந்த கோலுக்கு போகலைன்னா இது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இந்த இது இதை வந்து நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இஃப் ரைட் வந்து கிளியராக இருந்துச்சுன்னா, ரைட் இஸ் கிளியராக இருந்துச்சுன்னா நீ வந்து டேர்ன் ரைட் TU ரைட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். டேர்ன் ரைட் பண்ணி மறுபடியும் மூவ் பண்ண, விச் மீன்ஸ் இது வந்து லைக் இந்த சைடு இங்கேயே நிற்கலாம். ஸோ இது வந்து இங்கிட்டிருந்து லைக் ரைட்டில் தான் இந்த ஃப்ளாக் இருக்குது. ஸோ அதனால் ஒரு பேசிக் காமன் சென்ஸ் இந்த சைடு தான் வந்து மூவ் ஆகணும். ஸோ இங்கே இருந்தாலும் ஸோ அதுதான் நமக்கு வந்து லைக் ஈஸி அப்படின்ட்டு. ஸோ அதனால் கோல் வந்து கொடுத்துரும். இஃப் ரைட் இஸ் கிளியர் நீ வந்து டேர்ன் ரைட், அதாவது டேர்ன் ரைட்டுங்கிறது இந்த இடத்துல டேர்ன் லெஃப்ட் 3 இருக்குது. ஸோ இந்த இடத்துல இந்த கேஸில் வந்து 3 தாட்டி வந்து திரும்பும். ஸோ இது உங்களுக்கு புரியும். ஸோ ஆல்ரெடி மறுபடியும் திரும்பிட்டு மூவ் பண்ணு அப்படின்னு வந்து கொடுத்துரும். ஸோ விச் இஸ் வெரி வெரி ஈஸி. ஸோ மூவ் ஆயிடுச்சு. ஸோ அண்ட் தென் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன் இப்போவே. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 3 4 1 செகண்ட். ஸோ இதுக்கு நேராக இருக்குன்னு வச்சுக்கோங்க. 1 2 3 4. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம வந்து லைக் இதை வந்து ரன் பண்ணணும். ஸோ டேர்ன் ரைட் விச் மீன்ஸ் இன்டென்டேஷன் எரர் வரும். ஸோ இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ MOVE. ஸோ அண்ட் தென் நம்ம வந்து மறுபடியும் வந்து எலிஃப் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ எலிஃப் எதுக்காக அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் வந்து கிளியராக இருந்தால் மூவ் பண்ணுப்பா அப்படின்ட்டு. ஒரு வேளை ஃப்ரண்ட் வந்து மூவாக இருந்துச்சுன்னா நீ வந்து கிளியர் பண்ணுப்பா, விச் மீன்ஸ் நீ வந்து மூவ் ஆகுப்பா அப்படின்ட்டு. ஸோ ஃப்ரண்ட் இஸ் கிளியர் அப்படின்னா
நீ வந்து மூவ் ஆகப்பா. விச் மீன்ஸ் உனக்கு நேராக இருக்கிறது வந்து கிளியராக இருந்துச்சுன்னா நீ வந்து மூவ் ஆகப்பா. டேர்ன் லெஃப்ட். அதாவது ரைட்டில் இந்த இடத்துல டேர்ன் ரைட் எது கொடுத்துருக்கோன்னா 3 தாட்டி வந்து திரும்புறதுக்காக கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு வேளை உனக்கு நேர் வந்து அதாவது எந்த ஒரு வாலுமே இல்லைனா நீ வந்து மூவ் பண்ணுப்பா அப்படின்னு கொடுத்துட்டோம். ஸோ இந்த கேஸ் ரன் ஆச்சுன்னா இதுவே ரன் ஆயிரும். இந்த கேஸ் ரன் ஆகலைன்னா இது ரன் ஆகும். விச் மீன்ஸ் இஃப் ரன் ஆச்சுன்னா அதுவே ரன் ஆயிரும். ஸோ அதுவும் ரன் ஆகிட்டு அடுத்த லெவல் என்னென்னா, இப்போ பேசிக்காக இது என்ன கோடு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு வேலை இஃப்னாலே ஒரு வேலையா. ஸோ இஃப் ரைட் இஸ் கிளியர், ரைட் வந்து கிளியராக இருந்துச்சுன்னா மூவ் ஆகப்பா அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த கேஸ் வந்து இங்கே ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா அடுத்து வந்து இந்த கேஸ் இந்த இடத்துல ட்ரூ ஆயிடுச்சுன்னா இது வந்து ரைட் வந்து மூவ் ஆயிரும். ஒரு வேளை இது மூவ் ஆகலைன்னா அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் வந்து கிளியராக இருந்துச்சுன்னா மூவ் பண்ணுப்பா அப்படின்னு வந்துடும். ஸோ இது ரெண்டுமே கரெக்டாக இருந்துச்சுன்னா ரெண்டு ஸ்டெப்புமே பண்ணும். ஸோ அதுதான் இந்த இடத்துல நம்ம எலிஃப் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல லைக் எதுவுமே இல்லைன்னா, இது ரெண்டுமே இல்லைன்னா நம்ம வந்து டேர்ன் லெஃப்ட்டு அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ இது எதுவுமே இல்லைனா இது வந்து மாட்டிக்கும். ஸோ இவ்வளோ தான். ஸோ இப்போ நம்ம வந்து இதை ரன் பண்ணுறோம். விச் மீன்ஸ் எக்ஸப்டட் கோடு வந்து ஏதோ பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், மூவ் இஸ் கிளியர் எல்லாமே கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து இதை வந்து ஆட் பண்ணல. ஸோ ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து ரன் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல இருக்குது, நான் வந்து ஒன்று ரன் பண்ணுறேன். ஸோ இது வந்து கோலுக்கு போகிறதுக்கு வைல் போகிற வரைக்கும் லூப் ஆகிட்ருக்கும். ஸோ விச் மீன்ஸ் இப்போ வந்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இஃப் ரைட் இஸ் கிளியர், ரைட்டு கிளியராக இருக்கா இல்லையா. ஸோ இஃப் ரைட் இஸ் கிளியர் டேர்ன் ரைட் அப்படின்னு, ரைட் வந்து கிளியராக இல்லை. ஸோ அதனால் இது அடுத்த கேஸ்க்கு போயிடுச்சு. இது விச் மீன்ஸ் அது ஃபால்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ஃப்ரண்ட் வந்து உனக்கு நேராக இருக்கிறது கிளியராக இருந்தால் மூவ் பண்ணு அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இப்போ வந்து மூவ் ஆகும். ஸோ மூவ் ஆகுது. ஸோ அண்ட் தென் மறுபடியும் வந்து லூப்புக்கு போகுது. ஸோ லூப்புக்கு போயிட்டு மறுபடியும் வந்து ரைட் இருக்குது கிளியராக இருக்கான்னு பார்க்குது. ஸோ இப்போ கிளியராக இருக்குது. ஸோ இப்போ வந்து டேர்ன் லெஃப்ட் 3 தாட்டி ஆகும். ஸோ அங்கே தான் நம்ம கொடுத்துருக்கோம். டேர்ன் ரைட் வருது. அப்போ மேலே போய்ட்டு டிஃபைன் டேர்னிங்கில் டேர்ன் லெஃப்ட் இது மாதிரி ஆயிடுச்சு. ஸோ மறுபடியும் வந்து லூப்புக்குள்ளே போகுது. ஸோ லூப்புக்குள்ளே போயிட்டு மறுபடியும் வந்து ரைட் வந்து கிளியராக இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரைட்டு கிளியராக இருக்குது. ஸோ தட்ஸ் வை மறுபடியும் வந்து மூவ் ஆகுது. ஸோ இப்போ மறுபடியும் வந்து டேர்ன் லெஃப்ட். ஸோ மறுபடியும் இப்போ வந்து ஸ்ட்ரைட் வந்து லூப்புக்குள்ளே போகுது. ஸோ லூப்பில் போயிட்டு மறுபடியும் வந்து இஃப் ரைட் இஸ் கிளியர், ஸோ ரைட்டு கிளியராக இருக்குது, மறுபடியும் வந்து இது போகுது. ஸோ கிளியராக இருக்கிறவங்க இப்போ போயிட்டுருக்கு. மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா சுற்றிடுச்சு. ஸோ இப்போ மறுபடியும் லூப்புக்குள்ளே போயிட்டு இப்போ மறுபடியும் வந்து எல்ஸுக்கு போகுது. விச் மீன்ஸ் ரைட்டு வந்து கிளியராக இல்லை. ஸோ இந்த இடத்துல வந்து நேராக இருக்கிறது வந்து கிளியராக இல்லை, ரைட்டு வந்து கிளியராக இல்லை. ஸோ நேராக இது வரைக்கும் மூவ் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஃபால்ஸ் விச் மீன்ஸ் இங்கே இருக்கப்போ இது வந்து நேராக இது வரைக்கும் வந்துருச்சு. ஸோ இது வரைக்கும் பார்த்ததுக்கப்புறம் ஸோ இதுவும் வந்து ஃபால்ஸ் விச் மீன்ஸ் ஃப்ரண்ட்டில் வந்து கிளியராக இல்லை. ஸோ அதனால எல்ஸுக்கு மாறுது. விச் மீன்ஸ் மறுபடியும் மூவ். ஸோ இப்போ வந்து டேர்ன் லெஃப்ட்டு. ஸோ விச் மீன்ஸ் அதனால தான் நம்ம இந்த இடத்துல வந்து டேர்ன் லெஃப்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ மூவ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ மறுபடியும் வந்து அக்கம்ப்ளிஷ் ஆகிடுச்சு நம்மளோட மிஷின். ஸோ இது வந்து பக்கத்துலேயே இருக்கனால உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து இதை ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கோடு வந்து எப்படி ரன் ஆகுது அப்படின்னு காமிக்குது. ஸோ இது வரைக்கும் நேராக போயிட்டுருக்கு. ஸோ இதில் வந்து எந்த இடத்துல நான் மண்டையை பிச்சுக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோடு வந்து எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரன் ஆகிரும். பட் ஒரு சில ஒரே ஒரு இடம் மட்டும் ரன் ஆகாது. ஸோ அந்த இடம் வர வரைக்கும் நான் இப்போ இதை ரன் பண்ண போகிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம கோடு இல்லைனா வந்து லூப் ஆகிக்கிட்டே இருக்கும். விச் மீன்ஸ் இன்ஃபைனைட் லூப். ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொன்னேன், இன்ஃபைனைட் லூப் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்ததுக்கப்புறம் நான் வந்து சொல்கிறேன். ஸோ இது வரைக்கும் இந்த கோடு வந்து இப்படியே வந்து ரன் ஆகிட்டே இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து ஆக்சுவலி எனக்கு என்னமோ இது வந்து ஸ்பீடாக போன மாதிரி, இந்த செக்ஷன் வந்து ஸ்பீடாக முடித்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த MAZT இந்த செக்ஷன் வந்து ஸ்பீடாக முடித்த மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து மறுபடியும் வந்து ஒரே ஒரு தாட்டி வந்து ரீகால் பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரம் ட்ரை பண்ணேன். பட் இருந்தாலும் அந்த ரேண்டமைசேஷனில் வந்து எனக்கு கிடைக்கல. பட் இருந்தாலும் நான் வந்து உங்கள்கிட்ட வந்து லைக் வந்து ஃபைல்ஸ் வந்து கொடுக்குறேன். ஸோ அந்த ஃபைலை வந்து நான் கேப்ஷனில் கொடுக்குறேன். ஜஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி இருக்கும் அந்த ஃபைலு. ஸோ அதை டவுன்லோட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா
இந்த இடத்துல எக்ஸ்ட்ராக்ட் கேட்கும். ஸோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுங்க. ஸோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அண்ட் தென் நீங்கள் வந்து இந்த பேஜுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா அடிஷ்னல் ஆப்ஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் வேர்ல்டு ஃப்ரம் ஃபைல் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் ஓப்பன் பண்ணி நீங்கள் அந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ண 3 ப்ராப்ளம் வரும். ஸோ இதில் வந்து 3 ப்ராப்ளம் தான் வரும். ஸோ அந்த 3 ப்ராப்ளத்தையும் நான் வந்து இங்கே கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் செலக்ட் பண்ணி இங்கே ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரோபோட் இருக்குது. ஸோ நான் இதை வந்து இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ விச் மீன்ஸ் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ இது வந்து நடந்துகிட்ருக்கு. நான் வந்து எந்த இடத்துல இன்ஃபைனைட் லூப் வந்து வரும் அப்படின்னு சொன்னேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்துல வந்து கோட் பண்ணியிருக்கோம். ஸோ இதனால் இப்போ இது வந்து ஒரே இடத்துலையே சுற்றிட்டுருக்கு. ஸோ இந்த கோடு வந்து லைக் எப்போ க்ராஷ் ஆகுமோ அது வரைக்கும் இது வந்து ரன் ஆகிட்டுருக்கும். ஸோ இதுக்கு தான் நம்ம வந்து இன்னும் ஒரு மெத்தட் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நிறைய பேத்துக்கு டஃப். லைக் இது வந்து ஈஸியாக தான் இந்த கோடு வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பட் இது ரொம்ப புரியாது. ஸோ விச் மீன்ஸ் எனக்கே வந்து புரியல. ஸோ இதை வந்து லைக் நீங்கள் வந்து எனக்கு கோடு புரிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறீங்க. லைக் இது வரைக்கும் முன்னாடி பார்த்த எல்லா கோடும் ஓரளவு எனக்கு வந்து லைக் புரிஞ்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் நீங்கள் ஒரு பேசிக்லேருந்து இன்டர்மீடியட் லெவலுக்கு போயிட்டீங்க அப்படின்ட்டு உங்கள் மைண்டே உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா விச் மீன்ஸ் நீங்கள் வந்து இந்த லெசன் வந்து கண்டினியூ பண்ணுங்கள். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து டே 15 வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து போயிட்டு டே 15 வரைக்கும் நீங்கள் லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கம் பேக் ஹியர். ஸோ இங்கே வந்துட்டு இந்த கோடை வந்து லேர்ன் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஈஸியாக புரியும். விச் மீன்ஸ் அந்த டே 15 ஒரு எக்ஸசைஸ் இருக்குது. ஸோ இது வந்து லைக் நீங்கள் பிகினர்லேருந்து ஒரு இன்டர்மீடியட் போயிட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இதை வந்து கண்டினியூ பண்ணுங்கள். பட் இருந்தாலும் நீங்கள் பார்க்குறனாலும் பார்க்கலாம். ஸோ மெயினாக வந்து உங்கள் நோட் புக்கில் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதை நான் வந்து டே 15 போனதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ரீகால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ விச் இஸ் இந்த இடத்துல வந்து லைக் உடனே வந்து இது வந்து லூப் ஆகுது. விச் மீன்ஸ் இந்த இடத்துல தான் லைக் பாக்ஸ் மாதிரி இருக்குது. மற்ற இடத்துலலாம் வந்து நம்ம கோடு வந்து ரன் ஆயிரும். ஸோ அதுக்காக நம்ம இது ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த இடத்துல ரன் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து எதனால் இந்த இடத்துல மேலே வந்து டைப் பண்ண போகிறோன்னா அப்படின்னு பார்த்திங்கன்னா அதான் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேளை ஃபஸ்ட்டே இது வந்துருச்சுன்னா விச் மீன்ஸ் இந்த கோடு தான் வந்து ரன் ஆகணும். ஒரு ஐ மீன் என்ன சொல்ல வரேன்னா ஃபஸ்ட்டே இந்த இடத்துல நின்றுச்சுன்னா இந்த கோடு தான் வந்து ரன் ஆகும். ஸோ வேறு இடத்துல நின்னால் வேறு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ அதனால் நம்ம ஃபஸ்ட்டு என்ன கோட் டைப் பண்ணுறோமோ அதுக்கு தான் வந்து ப்ரியாரிட்டிஸ்னால ஸோ நம்ம வந்து மேலே வந்து இதை டைப் பண்ணிக்கிறோம். ஸோ ஒரு வேளை இது இல்லைனா கூட இதுவும் நம்ம ஒயிலில் தானே யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த இது ட்ரூ ஆகலைன்னா அடுத்து இதுக்கு ஸ்விட்ச் ஆயிரும். விச் மீன்ஸ் ரெண்டாவதாக இருக்க ஒயிலுக்கு வந்து ஸ்விட்ச் ஆயிரும். ஸோ இப்போ நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா ஒயில் ஃப்ரண்ட். ஸோ ஃப்ரண்ட் இஸ் கிளியர். ஸோ while front is clear அப்படின்னு போட்டு நான் வந்து டைப் பண்ணிட்டேன். ஸோ அண்ட் தென் நான் வந்து ஒரு வேளை ஃப்ரண்ட்டு மூவாக இருந்துச்சுன்னா கிளியராக இருந்துச்சுன்னா நீ வந்து மூவ் பண்ணு அப்படின்னு நான் வந்து போட்டுட்டேன். ஓகேவா? ஒன் செகண்ட், மூவ் பண்ணு அப்படின்னு வந்து போட்டுட்டேன். அண்ட் தென் நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் வந்து டேர்ன் லெஃப்ட். ஒரு வேளை இது வந்து ஃப்ரண்ட் வந்து கிளியராக இருந்துச்சுன்னா மூவ் பண்ணு அப்படின்னு போட்டோம். ஸோ மறுபடியும் வந்து கிளியர் ஆனோடனே இது வந்து மறுபடியும் இந்த இதுக்கு ஸ்விட்ச் ஆகி ரைட்டு கிளியராக இருந்தால் டேர்ன் மூவ் அப்படின்ட்டு இந்த இடத்துக்கு வரும். ஸோ மறுபடியும் வந்து டேர்ன் லெஃப்ட் எதுக்காகனா ஸோ இந்த இடத்துல எதுக்காகனா இப்போ மறுபடியும் ரைட் சைடு வந்துருச்சுன்னா இது வந்து மறுபடியும் லூப் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால நம்ம வந்து டேர்ன் லெஃப்ட் அப்படின்னு கொடுக்குறோம். ஒரு வேளை இந்த இடத்துல இருந்தாலும் டேர்ன் லெஃப்ட், இங்கிட்டு போயிட்டு மறுபடியும் இந்த இடத்துல வந்தோடனே மறுபடியும் லைக் இந்த இதுக்கு ஸ்விட்ச் ஆயிரும். ஸோ ஐ ஹோப் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு உங்களுக்கு புரியும். ஸோ இந்த இடத்துல நான் மறுபடியும் வந்து டேர்ன் லெஃப்ட் அப்படின்னு வந்து போடுறேன். ஸோ போட்டு இப்போ நம்ம வந்து இதை ரன் பண்ணுறோம். ஸோ ஐ ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ வந்து ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து இது மூவ் ஆயிடுச்சு. லைக் இந்த இதுக்கு கீழே வந்துருச்சு. ஸோ மறுபடியும் மூவ் ஆகிட்டு இந்த கோடில் வந்து ரன் ஆகுது. ஸோ மறுபடியும் இது சுற்றி வந்தீங்க அப்படின்ட்டு சுற்றிட்டு வரும். இப்போ போயிட்டு வந்து எல்லா இடத்துலையும் சுற்றிட்டு வருது. விச் மீன்ஸ் நம்ம வந்து
லைக் இதில் லூப் ஆகாமல் லைக் இந்த இதுலேயே லூப் ஆகாமல் நம்ம வந்து டேரக்ஷன் வந்து திருப்பி விட்ருக்கோம். ஸோ இது வந்து புரியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும், ஈஸியாக இருக்கும். பட் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா 3 லைன் கோடு தான். எனக்கே இது வந்து பார்த்திங்கன்னா வந்து புரியவே இல்லை சத்தியமாக. ஸோ நான் வந்து லைக் 15th டே அன்னைக்கு தான் நானே வந்து மறுபடியும் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். பட் இருந்தாலும் நீங்கள் வந்து மறுபடியும் வந்து இதை வந்து லேர்ன் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மக்கப் பண்ணிட்டு போகிறதுல எந்த ஒரு ப்ரோஜனமுமே இல்லை. ஸோ இதை நீங்கள் ஜஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட். ப்ரோக்ராமிங் இஸ் நாட் மக்கப்பிங். ஸோ நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுல தான் இருக்குது. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் எந்த அளவுக்கு பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்கள் மனசிலே இருக்கும். லைக் நீங்கள் மறந்தாலும் நீங்கள் ரீகால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மக்கப் பண்ணால் சத்தியமாக மறந்துடும். ஸோ நானே வந்து தத்துவலாம் வந்து பேசுகிறேன். எதுக்கு பேசிகிட்ருக்கேன்னா இப்போ இது வந்து முடியணுங்கிறதுக்காக பேசிகிட்ருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ரன் ஆகிடுச்சு. ஸோ இது மாதிரி 3 ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அந்த 3 ப்ராப்ளத்துக்குமே இந்த இது தான் வரும். ஸோ ஐ ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இன்றைக்கி நீங்கள் வந்து உங்களோட டே 6 வந்து முடிச்சிட்டிங்க, கங்க்ராச்சுலேஷன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் 11:13 PM. ஸோ நான் இப்போ வந்து கொஞ்ச நேரத்தில் இதை எடிட் பண்ணி அப்லோட் பண்ணணும். ஸோ தேங்க்யூ. கங்க்ராச்சுலேஷன், நீங்கள் உங்களோட 6th டே ஆஃப் கோடிங் பைத்தானை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. ஸோ வெல்கம் டு நியூ ஜேர்னி. ஸோ ஆல்ரெடி வந்து ஒரு சில பேர் 1 day 2 day 3 day அந்த மாதிரி வந்து லைக் லேர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் விட்டுருவாங்க. ஸோ நீங்கள் தொடர்ந்து 6th டே வரைக்கும் வந்துட்டீங்க. ஸோ உங்களுக்கு இப்போ வந்து இந்த இதுலேருந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்க மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகணும். ஸோ விச் மீன்ஸ் நீங்கள் அந்த மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா யூ ஆர் ரைட். ஸோ நவ் வி ஆர் ஸ்டெப்பிங் இன்டூ லைக் பிகினர்லேருந்து கொஞ்சம் இன்டர்மீடியட்டாக நம்ம வந்து போக வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் அதாவது ஸ்ட்ரகிளாக நீங்கள் ஃபீல் பண்ணாதான் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்த வந்து புதுசாக வந்து மேக் பண்ணிகிட்ருக்கீங்க. லைக் புதுசாக ஒரு ஸ்கில்லை வந்து நியூவாக வந்து லேர்ன் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அப்படின்னு வந்து அர்த்தம். ஸோ ஸ்ட்ரகிள்ஸை வந்து ரொம்ப வந்து லைக் பண்ணுங்கள். ஸோ விச் மீன்ஸ் அதுதான் அவங்கள வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கூட்டிகிட்டு போகும். ஸோ கங்க்ராச்சுலேஷன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அன்டில் தென் பாய் பாய். பிரவீன் டெக்.